பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம். எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறருக்கு கொடுப்பதுதான் வாழ்க்கை. வதைப்பதா வாழ்க்கை என்றால் இல்லை இல்லை அன்பை விதைப்பதுதான் வாழ்க்கை என்று சொல்லி இன்பம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, ஆனந்தம் பொங்க, சிரிப்பு பொங்க, சிந்தனை பொங்க, இந்த பொங்கல் எல்லாருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டி உலகமெங்கும் வாழ்கிற மாலை முரசு செய்திகள் நேயர் பெருமக்களுக்கு எங்கள் குழுவின் சார்பில் இனிமையான பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் பட்டிமன்றம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்குகிறோம். தலைப்பு ரொம்ப எளிமையான அழகான தலைப்பு. பண்டிகைகளால் மகிழ்ச்சி அடைபவர்கள் ஆண்களா பெண்களா? இதான் பழக்கம் போல ஆண்களா பெண்களா தலைப்பு வேற. இந்த தலைப்பு பண்டிகைகளால் ஒவ்வொரு விழாக்கள் வரும்போது, திருவிழா வரும்போதும், எத்தனை விழா வருது? பொங்கல் விழாவில் பாருங்க, பொங்கல் அன்னைக்கு ஒரு அம்மா பானை நிறையா பொங்கலை செஞ்சு வீட்டுக்கார் தலையில கொட்டிருக்கு. அவன் பதறி என்னடி, இதான் தலைப்பொங்கல். எப்படி முத ஜோக்கு ரிச்சிபுரம் புரிச்சு. அது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. பொங்கல் அன்னைக்கு ஒரு அம்மா இவ்வளவு கரும்பு தூக்கிட்டு போய் வீட்டுக்கார சத்துன்னு தெருவில் ஓட்டு அடிச்சிருக்கு. பூரா விலை விட போகாம ஒழுகுற சாரை போய் குடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அடிங்க, இன்னும் கொஞ்சம் அடிங்க. ஏன்டா கரும்பு வச்சு, ஏமா வீட்டுக்கார போய் நல்ல நாள் அதுமா கரும்பு வச்சு அடிக்கிற? சும்மா இருங்க, அடிக்கரும்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவன் கரும்போட அடியில சொன்னா அடிச்சிருக்கு விடிய விடிய. அவன் ஈக்கி குத்திக்கிட்டு அதையும் குடிச்சிட்டு ஓட்டிருக்கான் பாரு. இங்கிட்டு அந்த அதுக்கு மேலே உள்ளது கிளை எவ்வளோ சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் சொன்னால் கூட பொங்கலுக்கு எல்லாருக்கும் நான் வர்றது உரியடி. இளைஞர்கள், கிராமத்து இளைஞராக இருந்தா கண்ணை கட்டிட்டு அதெல்லாம் மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அதுவும் ஆண்களா பெண்களா தலைப்பில் பெண் குழந்தை சிரிச்சா யூடியூப் அப்படி உடஞ்சி யூடியூப். நான் சிரிக்கிறேன், குரங்கு குட்டி மாதிரி வந்திருக்கேன் பாரு. என்ன முதல்ல அவங்களுக்கு தான் மரியாதை எல்லாமே கொடுது. நம்ம அந்த பிள்ளை சிரிச்சா என்ன சொல்றாங்க? புன்னகை அரசி. அப்ப நாங்க புழுங்கரிசியா? இவங்களோட புன்னகை அரசி. நாங்க சிரிச்சா பெரிய இழிச்சா போயில இருப்போம் போல, இழிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே அதனால இன்னைக்கு இந்த ஆண்களா பெண்களால யார் மகிழ்ச்சியா இருக்கா? ஆண்கள் பிறந்ததே நாங்க மகிழ்ச்சி. பிறக்கும் போதே எனக்கு மகிழ்ச்சி இருந்துச்சா? நான்லாம் பிறக்கும் போது ஆச்சரியம் எல்லாருக்கும். என்ன ஆச்சரியம்னா, கண்ணு எங்கிட்ட இருக்கு, மூக்கு கண்டுபிடிக்கவே எங்க அம்மாவுக்கு 3 நாள் ஆச்சு. உருண்டு அம்மி குலை மாதிரி கிடப்பேன் வீட்டில் வாசல். எங்க அப்பாவே 4 தடவை மீச்சிருக்க. வீச்சு என்ன சத்தம்? அங்கதான் முத்து கிடைக்கும். அப்படியா? நான் குலவிக்கல் நினைச்சேன். உருட்டி உருட்டி விளாண்டுருக்காங்க என்ன. அப்படின்னா என் நிலைமை பாருங்க. இது ஒரு கோயில் மாதிரி சார். கல்லூரி வாழ்க்கை கோயில் மாதிரி. ஏன்னா எப்படி சாப்பாடுக்கு உப்பு இல்லாட்டி டேஸ்டா இருக்காதோ, வாழ்க்கையில் நட்பு இல்லாட்டி டேஸ்டா இருக்காது. அருமையான நட்பு குடிக்கும். தீபாவளியாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், பொங்கல் திருநாள். இந்த பொங்கலுடைய மையம் என்ன பார்த்தீங்களா? முதல்ல நாள் அன்னைக்கு போகி பண்டிகை. அதுக்கப்புறம் போகி பண்டிகை பழையவனை கழிச்சுறது. தை திருநாள் நம்மளுக்கு பூமிக்கு நெற்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி சொல்கிற ஒரு அருமையான நாள், நன்றி நாள். அதுக்கடுத்து பாருங்க, காணும் பொங்கல். சொந்தங்களை வீட்டுக்கு அழைத்து அவரோட பேசி கண்டு மகிழும் காணும் பொங்கல்னு சொல்லி அழகாக வகுத்தெடுத்திருக்க இந்த விழாவை கொண்டாட போகிறோம். அந்த வகையில் பண்டிகைகளால் மகிழ்ச்சி அடைபவர்கள் ஆண்களாகிய நான்கள் தான் என்று சொல்லி பேசுறதுக்காக நிரம்ப கல்வியாளர், ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராக, அதுவும் நல்லாசிரியராக விருது பெற்றிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் கோவிச்செட்டிப்பாளையம் பெருந்துறையிலேருந்து வந்திருக்க. எவ்வளோ தூரம் பாருங்க. 3 நாளைக்கு முன்னாடி கிளம்பினார். கட்டன்னு அந்த பஸ்ஸில் ஏறி டயர் தேஞ்சு இன்னைக்கு தான் வந்து சேர்ந்துருக்காருன்னா பாருங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு ஆசிரியர். தமிழை அழகாக கையாள்வார். தமிழ் நயம் சொட்ட இந்த மேடையில் உங்களை மகிழ்விப்பார் நகைச்சுடன் கூடி என்று சொல்லி கோப்பா ரவிக்குமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். அதே அன்னைக்கு பெருமை சேர்த்து பேசுறதுக்காக நிறையா தொலைக்காட்சிகளில் தொடர்களில் நீங்கள் அவங்க பார்த்துருக்கலாம். நகைச்சுவை நிகழ்ச்சியிலையும் நீங்கள் அவங்கள பார்த்துருக்கலாம். இப்போ கூட நல்ல கலகலப்பாக போகக்கூடிய 2-3 சீரியல்களில் முக்கிய ரோலில் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞராக இருந்து எப்படித்தனை வேலைகளை செய்கிறாங்கன்ற பெரிய விஷயம்.
அப்படியாப்பட்ட பெருமைக்குரிய சந்தியா, அவள் சந்தியா என்று பெயர் கொடுக்கக்கூடிய சந்தியாவுக்கு இங்கிட்ட இருந்து வர கைதட்டை விட இங்கிட்ட அதிகமாக வருது. புரிச்சு சரியா? அதே போல் ஐயா, நம்மளும் நீங்களும் பேசினாத்தான் கைதட்டு வாங்கின ஒழிய நம்ம பச்சை கலர் சேலையோ கருப்பு கலர் சேலையோ நம்ம கட்டி வரல. நம்மளாம் அவங்க மதிக்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம தமிழை மதித்து பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுகளில் ஒரு படைப்பாளருடைய படைப்பு எப்படி இருக்கணும்னா, விமானம் செய்யும் அதிகாரிக்கும் அதே கல்லூடைக்கும் ஒரு கிராமத்து மாணவனுக்கும் போய் சேரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய இடத்து எல்லா தரப்பட்ட மக்களையும் ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான பல்சுவை வித்தகர், நகைச்சுவை இயல்பாக பேசுவார். நீங்கள் நிறையா அவரை தொலைக்காட்சி யூடியூப்பில் நிறையா விஷயத்தில் பார்த்துருக்கலாம். திறம்பட பேசக்கூடிய அவரும் ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் விருதும் வாங்க காத்திருக்கக்கூடியவர், நிறையா மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அருமையான பணியை செய்யக்கூடிய தேவகோட்டை மகாராஜன் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. என்னுடைய நீண்ட கால நெருங்கிய நண்பர், எல்லாருமே என்னுடைய குடும்ப நண்பர்கள். ஆக அதனால தான் குடும்ப தலைப்பை நாங்கள் வச்சது. ஆண்கள் என்று இவர்கள் 3 பேரும் பேசும்போது, இல்லை பண்டிகைகளால் மகிழ்ச்சி பெண்களுக்கு தாங்க. நிறையா நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமைக்குரியவர்கள், பட்டிமன்ற நடுவராகவும் பேச்சாளர் இருக்கக்கூடிய கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள். சார் பெரிய எலெக்ஷனுக்கு வந்திருக்க சொல்லிட்டு உட்கார மாட்டேன். சரி, அதனை தொடர்ந்து அவங்க நிறைய சீரியல்களில் சிறப்பாக பேசி வரக்கூடியவங்க, திறம்பட பேசி வரக்கூடியவங்க. இப்போ சமீபத்தில் வர்ற 2 சீரியல் முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இளம் வயதிலே பட்டிமன்றமும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி போன பட்டிமன்றத்தில் சிறப்பாக பேசியிருந்தாங்க, இதே மாலை முரசுதில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆசிரியருக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மூரை சேர்ந்த திருச்சி நர்மதா அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து, குனிஞ்செல்லாம் வணக்கம் சொல்ல தேவையில்லம்மா, நீ ஆளே குனிஞ்ச மாதிரி தான் இருக்க. அதெல்லாம் பணிவு. பார்த்தீங்களா, பெண்களுடைய பணிவு. இங்கே தான் பணிவு, அங்கே என்ன வேலை பெரிய நாடு வருது அப்படின்றது இருக்குது. சந்தோஷம். நிறைவாக இருக்கிறவங்க இந்த தமிழ்நாடுடைய கடைக்கோடி கன்னியாகுமரி அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர் நாகர்கோயில். அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றத்தில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வகுத்து கொண்டு நல்ல பாடல், நல்ல பேச்சு, நல்ல தமிழ் அப்படின்னு சொல்லி திறம்பட பேசி எல்லா பட்டிமன்றத்திலும் நீங்கள் பார்க்கலாம். டிவி ஆஃப் பண்ணால் கூட டிவியில் வெளியே நுழைஞ்சிக்கிட்டு வந்து போயிடும், ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு சார் அப்படின்னு. என்ன ஆஃப் பண்ண பின்னாடி இந்த பிள்ளை வருது, ரொம்ப ஆக்ரோஷமான பிள்ளையா இருக்கும் போலயே அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நிரம்ப பேசுவாங்க, நிரம்ப பாடுவாங்க, அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரசிகர் கிடைச்சா இன்னும் அவங்களுக்கு சந்தோஷம். நாஞ்சில் NS கிருஷ்ணனை பெற்றுக் கொடுத்த அற்புதமான ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மலர்விழி அவர்களுக்கு பேரெல்லாம் பாருங்க, மலர்விழி, நர்மதா, அன்னபாரதி, இங்கே பாருங்க ரவிக்குமார், சந்தியா, இப்படி பேர் தமிழ் பேர் இருக்குன்னு சார். எங்கே அன்னைக்கு ஒரு புகழேந்தின்னு பேர் கையேந்தி வெளில நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுதான்பா, இப்படித்தான் பேர். பட்டிமன்றத்துக்கு தரமான பேச்சாளர்கள், தரமான நகைச்சுவையிலேயே நல்ல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. இந்த மேடை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். காரணம், சிரிப்பு மாதிரி ஒரு அரிய மருந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பெஸ்ட்டு மெடிசின் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நம்ம வருமானத்தை வச்சு மகிழ்ச்சியாக நம்மளை மாதிரி வாழன்னு நினச்சிங்கன்னா மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அடுத்தவனை மாதிரி வாழன்னு நினச்சிங்கன்னா மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடம் இன்னைக்கு பாருங்கள், நாம் எந்த இடத்துல இருக்குன்னு முக்கியம் இல்லை, நாம் சந்தோஷமான இடத்துல இருக்குன்னு நினைக்கிறோம். நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிறோம். இந்த இடம் 2 மணி நேரம் இறைவன் வாழும் கோயிலாக இருக்க போகுது. அதனால் குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் சொன்ன நம்ம ஊரில் தான் ஒரு குடும்ப தலைப்போட இந்த பொங்கல் திருநாள் ஆரம்பிக்கிறோம். என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து, முதலாவதாக பட்டிமன்றத்தில் பண்டிகைகளால் மகிழ்ச்சி அடைபவர்கள் ஆண்களாகிய நாங்கள் தான் என்று சொல்லி கோப்பா ரவிக்குமார் அவர்களுக்கு கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேற்று. வணக்கங்களோடு கூடிய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த மாபெரும் பொங்கல் திருநாள் சிறப்பு சிரிப்பு பட்டிமண்டபத்தினுடைய கதாநாயகனாக வீற்றிருக்கக்கூடிய நகைச்சுவை உலகின் சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களுக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லி,
நடுவர் அவர்களே, பொதுவாக மகிழ்ச்சியான இடத்துல வாழ்வதுதான் வெற்றின்னு பல பேர் நினைக்கிறாங்க. மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதில் இல்லை வெற்றி, நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி என சொல்லுகிற வகையில் இந்த பொங்கல் திருநாளை நம்முடைய மாலை முரசு தொலைக்காட்சி நிறுவனத்தினர் உங்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வினை மக்களுக்கெல்லாம் உலகெங்கிலும் மகிழ்ச்சி பொங்கலாக படையலிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமான கைதட்டலை நம்ம கொடுக்கலாம். அருமை அருமை. பண்டிகைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் ஆண்கள் தான். வந்து உட்காருங்க. இதுதான் எங்க அண்ணன். ரொம்ப இல்லை, இவங்கெல்லாம் வந்து பெண்களுக்கு தான் மகிழ்ச்சிங்கிறாங்க. நான் ஒன்னே ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன்னு நீங்க தீர்ப்பு எழுதிடல. என்ன தெரியுங்களா? எத்தனை சேலைகளை எடுத்தோம் என்று நினைக்கிற போது அவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, எத்தனை சேலைகள் எடுத்தோம் ஒரு பண்டிகைக்கு என்று நினைக்கிற போது பெண்களுக்கு மகிழ்ச்சி, எத்தனை காளைகளை அடக்கினோம் என நினைப்பதில் தான் எங்கள் ஆண்களுக்கு மகிழ்ச்சி. சார், காலை பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்த தமிழ்நாட்டில் காலை பிடித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, காளையை பிடித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்ற புதிய வீர வரலாற்றை படைத்த இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்கள்ங்கிறத மறந்துடாதீங்க. அவர் காளை அடக்கிறது ஜல்லிக்கட்டுல சொல்றாரு. கவனம். யோசிச்சு பாருங்க. இதுல வந்து நிறைய சொல்லுவாங்க, எங்கள் பெண்களுக்கு தான் மகிழ்ச்சின்னு. நடுவர் அவர்களே, மருதாணி போட்டுக் கொள்வது அவங்களுக்கு மகிழ்ச்சி. கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. மருதாணி போட்டுக்கொள்வது மகிழ்ச்சி, ஆனால் மன நிறைவான நண்பர்களோடு இரவு முழுவதும் கண் விழித்து புதுப்பட ரிலீஸ்ல டிக்கெட் வாங்கி வேர்க்க விறுவிறுக்க நின்று ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ஓன்னு ஒரு குரல் கொடுத்துட்டு பார்க்கறான் பாருங்க, அந்த மகிழ்ச்சியை ஒரு ஆணை விட வேற யாரும் ஒரு பண்டிகை நாளில் பெற முடியாதுங்க. அது நீங்க சொந்தக்காரனோட போய் படம் பார்க்க கூடாதுன்னு, அது ஒரு தற்கொலை முயற்சி. சொந்தக்காரனோட போய் படம் பார்க்கறது ஒரு தற்கொலை முயற்சி. படம்னு பார்க்கணும்னா, பண்டிகை ரிலீஸ்ல படம்னு பார்க்கணும்னா நண்பர்களோட போய் உட்கார்ந்து பார்க்கிற சுகம் இருக்கு பாருங்க சார். அந்த ஒரு பாப்கார்ன் பாக்கெட்டு தான் சார் 70 ரூபாய்க்கு வாங்கி 80 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற அழகு இருக்கு பாருங்க, அது மகிழ்ச்சிங்க. நாங்க 6 பேர் போய் கடைசியில் எனக்கு அந்த பேப்பர் தான் கையில் வந்துச்சு, அதை நக்கிக்கிட்டே 4 பேர் உட்காந்தேன். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, அங்க நினைச்சு பாருங்க. நீங்க பல பேர் நினைக்கலாம், அப்ப அந்த நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி வெறும் பேப்பர் தான் சில பேருக்கு கிடைச்சிருக்கும், கடைசியா வர்றவனுக்கு அவன் வயிறு நிறையாமல் இருக்கலாம், ஆனால் மனசு நிறைஞ்சு உட்கார்ந்து இருப்பான் அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி ஆண்களுக்கு கிடைக்கும். இவங்களை முதல்ல ஒண்ணு சேர்க்க முடியுமா? நான் கேட்கிறேன். 4 பெண்கள் ஒன்னா சேர்ந்தா யாரோ ஒரு ஆம்பளைக்கு வெட்டு வைக்க போறாங்கன்னு அர்த்தம். உண்மையானே? ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசுவாங்களா? அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்காம நீங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்களை என்ன செய்யலாம்னே யோசிக்கக்கூடிய கோஷ்டி நான் கேட்கிறேங்க. என்ன பெருசா அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிங்கிறீங்க? ஒரு ஆடவனுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இன்னைக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், திருச்சி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், சேலம் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய பெருமைக்குரிய இடங்கள் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள்ல நள்ளிரவு நேரம் கடந்து கூட அடுத்த நாள் காலையில தீபாவளினா, அடுத்த நாள் காலையில பொங்கல் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில ஏதாவது ஒரு பண்டிகைனா, சென்னை, பெங்களூரு முதலிய இடங்களில் எல்லாம் இரவெல்லாம் கண்விழித்து வேலை பார்த்தாலும் அந்த பணிச்சுமையை மறந்துவிட்டு கை நிறைய பைகளோடும் மனம் நிறைய கனவுகளோடும் தன் தாய் தகப்பனை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காத்திருந்து கால்கடுக்க நின்று தன் வீட்டிற்கு வந்தவுடன் தந்தையின் முகத்தையும் தாயின் முகத்தையும் பார்த்து யோசிச்சு பாருங்க, மகிழ்ச்சினா அது. இந்த மகிழ்ச்சி ஏதாவது அவங்க இருக்காங்களா? நான் கேட்கிறேன். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அதிரசம் பண்றது, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து பணியாரம் செய்கிறது, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து முறுக்கு சுடுறது, அதுவும் பொங்கலை வச்சுட்டு அந்த பொங்கலையே உண்மையா சொல்றேன், வச்சது ஒரு பொங்கல், எடுக்கிறது 10 செல்ஃபி. வாசப்படிக்கட்ட நின்று வீட்டுக்குள்ள இருந்து வாசலை நோக்கி நின்று சன் வித் மீ, மீ வித் சன், அதுல 2 விதமான கேப்டன். யோசிச்சு பாருங்க, சன் வித் மீ, மீ வித் சன் எல்லாம் எடுத்துட்டு நடுவர்களே ஒரு அம்மா பொங்கல் அந்த பானையவே போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கு. என்னடான்னு பார்த்தா செல்ஃபி எடுத்த வேகத்துல செல்போன் உள்ள விழுந்திருக்கு பானைக்குள்ள, கிண்டிக்கிட்டே இருக்கு.
இது பரவாயில்ல, கிண்டிக்கிட்டே இருந்த தாம்பரத்துக்கிட்ட ஒரு பிள்ளை இருக்கு. எப்படி? இல்ல கிண்டிக்கிட்டேன்றது வேற. ஓ தெய்வமே, என் ஜோக்கெல்லாம் பொங்கலுக்கு சொன்னீங்கன்னா தீபாவளிக்கு தான் சிரிக்கிறாங்க. புரிஞ்சு நான் விளக்கம் கொடுத்து பண்டிகை தோறும் நீங்கள் சிரிக்க வைக்கிறீர்கள் நடுவர் அவர்களே. நீங்க சொன்ன உண்மை. இது ஒரு செல்ஃபி பாருங்க ஒரு பொங்கலுக்கு. இது பரவாயில்ல. இந்தா அம்மா பொங்கல் அன்னைக்கு மலர்விழி அம்மா கொல்ல ஒரு கடப்பார கம்பியை தூக்கிட்டு தூக்க முடியாது, அந்த அம்மா இழுக்குது. கொல்லப்புறத்துல குழி தோண்டி இருக்கு. என்னம்மாண்ணா குழிப்பணி அரைஞ்சி இருக்கு. நடுவர் அவர்களே, பட்டுப்புடவைய உடுத்தி பளபளன்னு தெரியணும்னு அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. நான் தப்பு சொல்லலம்மா, சொல்லிட்டீங்கல்ல. ஆனா தயவு செய்து பட்டுப்புடவை கட்டுவது தப்பு இல்லை, ஆனா கொஞ்சமாவது அதை துவைச்சு கட்டுங்க. பல பேர் பீரோக்குள்ள மாட்டி மாட்டி அடுக்கி வைக்கிறாங்களே தவிர அதை துவைக்கணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. ஆனா உண்மையா சொல்றேங்க, ஆண் இந்த மாதிரி பட்டுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. சாதாரண வேட்டி போதும், சாதாரண காட்டன் சட்டை போதும். அப்படி தலைக்கு எண்ணெய் இல்லைனாலும் அப்படி ஒரு சிலுப்பிட்டு வந்து வீதியில வந்து நின்னான்னு வச்சுங்களேன், அதை விட மகிழ்ச்சி அவனுக்கு ஏதாவது இருக்க போதானே நான் கேட்கிறேன். அதுலயும் நாங்களாம் அந்த இதுல ஆர்டர் பண்ணி பேண்ட் ஆர்டர் பண்ணி அது சைஸ் கரெக்டாக இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு அவன் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டான். பேண்ட் அங்கே கிடக்கு. ஓனர் ஃபோன் பண்ணிக்க, என்னென்ன எங்கே கிடக்கு? சாரி தம்பி, அவ்வளோ லூஸா. ஏன் அது எப்படி எனக்கு தெரியுமா? விழுந்தது ஏன் பேண்ட் தானம்மா சொல்கிறேன். இங்கே நிறைய சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்கண்ணே. உண்மையாக சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய இவங்க அப்பாக்கள் எல்லாருமே, இவர்களுடைய அப்பாக்கள் எல்லாமே பெரிய அரசர்களா பேரரசர்களாமா? இல்லை. ஆனால் சத்தியமாக சொல்லுகிறேன், இவர்கள் அப்பாக்கள் எல்லோரும் இவர்களை இளவரசிகளாகத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நீங்க தனக்கு எடுக்க மாட்டாங்க. அப்ப வீட்டுல தனக்கு எடுக்க மாட்டான். மனைவிக்கு எது பிடிக்கும், என் மகளுக்கு எது பிடிக்கும், என் மகனுக்கு எது பிடிக்கும் என்கிற நினைப்பில் வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் தனக்கு எது பிடிக்கும்னே பெரியாத அப்பாக்களுக்கு எது மகிழ்ச்சி தெரியுங்களா? புது துணி போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த குழந்தை வந்து அவன் முன்னாடி நிற்கும் போது அவன் கண்களில் தெரிகிற சந்தோஷத்திற்கு அந்த வானத்தையே நீங்கள் விலையாக கொடுத்தாலும் அது ஈடாகாது நடுவர் அவர்களே. நிச்சயமாக இந்த பொங்கல் திருநாளில் நல்ல தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை மாலை முரசு தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான விஷயம் பார்த்தீங்களா? நான் யாரையும் இங்கே மிகைப்படுத்தி சொல்ல வந்தோன்னு என்ன சொன்னேன், சிறப்பான பேச்சாளர்கள். ஏன் சொன்னேன்னா, எவ்வளோ நேரம் பேசுகிறோன்ற முக்கியம் இல்லை, 10 நிமிஷம் தான் பேசியிருக்கார். அவ்வளோதான் கொண்டு வந்திருக்கான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 10 நிமிஷமும் அழகான விஷயங்களை, அற்புதமான விஷயங்களை. நம்ம இன்னைக்கு வேர்வை சிந்தாமல் இருக்கும்னா எங்கள் அப்பா சிந்திய வேர்வைகள் எவ்வளோ விஷயம் சொன்ன பார்த்தீங்களா? பாருங்க, நம்மளுக்கு உடை உடுத்தி கொடுத்துட்டு அவரை சந்தோஷப்படுவார். அதில் திருவிழா பண்டிகை எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த சட்டை வாங்கி கொடுத்தேன்னா இந்த 2 காலர்லேயும் மஞ்சள் வைப்பாங்க. இன்னைக்கு அப்படி யாருக்கா வச்சுருக்காங்களா? அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 ஏன்னா தொற்று பரவிடக்கூடாதுன்றக்கா. என் பையன் கூட்டத்துக்கு கூட போயிட்டு அதான் இந்த கொரோனாவுக்கு எல்லாரும் மஞ்சள் தண்ணி குடித்த காரணம். நல்ல கிருமி மஞ்சள் வைப்பாங்க. எங்கள் அப்பா என்ன தெரியுமா, அதுலேயும் கஞ்சத்தனம்மா எதுக்கு மஞ்சள் செலவுன்னு சொல்லி மஞ்சள் கலர்லேயே சட்டை எடுத்து கொடுத்தாரு எனக்கு. பண்டிகைகள் இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம், அதெல்லாம் அழகாக சொன்னார். பண்டிகைகள் எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும், அதுவும் பண்டிகை தான். பெரிய பொம்மையாக வந்து எல்லா பொம்மையும் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? எங்கள் அப்பா கூட்டு வேகமாக போய் நின்றேன். அப்பா அந்த கார் பொம்மை அப்படின்ட்டார், அந்த ட்ரெயின் பொம்மை, அந்த கிரிக்கெட் பேட்டு, அந்த கீ கொடுத்தா அந்த கிளி எல்லாம் கேட்டுட்டு 20 நிமிஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு 50 பைசாவுக்கு பலூன் கொடுங்க அப்படின்னு போயிட்டார். என் நிலைமை பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு குட்டி குட்டி சந்தோஷம். அழகா தொடக்கத்தில் பிரமாதமாக பேசியிருக்கார் ரவிக்குமார் அவர்களுக்கு பாராட்டுகள். பெருந்துறைக்கு கோயில்பட்டி பதில் சொன்னால் சரியாக இருக்கும். வாங்க, பிரமாதமாக பேசுவாங்க, உங்களுடைய கைதட்டல் கொடுங்க. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் 2 கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் ஒரு 3ஆம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே எங்கும் வெற்றி.
பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது. உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. ஒரு மொழி கூட இனிக்கும் என்று சொன்னால் அது பெண்ணே. உன்னை எழுதினால் மட்டும்தான் இனிக்கும் என்று சொன்னால் அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, தித்திக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உலகெங்கும் இருக்கக்கூடிய மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அத்தனை மாணவ கண்மணிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, பண்டிகைகளால் மகிழ்ச்சி அடைபவர்கள் ஆண்களா பெண்களா? அவ்வளவுதான கொஸ்டின். நீங்க எதுல பேச போறீங்க? ரெண்டுக்கு நடுவுல பேசிட்டு போறீங்க சார். பெண்கள் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? யாரு? பெண்கள் தான் சார். நாங்கெல்லாம் மான் போன்றவர்கள். அப்ப நாங்க மானங்கட்டு போனவர்களா? எடுத்தோடனே பிரார்த்தனை பேசக்கூடாது. இல்ல சார், உலகை ஆள பிறந்தவர்கள் பெண்கள் நாங்க சார். அப்ப நான் அம்மா நீங்க உலகை ஆள பிறந்த, அப்புறம் உலக்கேடி வாங்க பிறந்தவர்கள் நாங்க. அவர்லாம் உலக்கேடி வாங்கின மாதிரி தான் இருக்கிறாரு. எத்தனை அடி வாங்கினாருன்னு கேளுங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நாக்கப்புடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் மூக்கப்புடுங்கிற மாதிரி கூட கேளுங்க. என்னம்மா முத புத்தாண்டு வருந்தது உட்காந்துருக்கோம், நாக்கப்புடுங்கிறேன் மூக்கப்புடுங்கிறேன். இல்ல சார், எதிரணியில நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டு போயிருக்காங்க. நீங்க மூக்கு மேல கல்ல போட்டு பேசுங்க சார். ஒரே ஒரு கேள்வி, சும்மா நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹார்ட் அட்டாக்னா என்ன? இந்த இப்ப நீ பேசும்போது சொல்லுங்க சார். ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்னா என்ன? இதயத்தை பாதிக்கக்கூடிய இருதய அடைப்பு. அத்தாடி, இதுக்கு குழாய் அடைப்பேன் பரவாயில்ல போல. குழாய் அடைப்பா? அதா அதுவே சிரிச்சுக்கிறேன். அது கொஞ்சம் 2 மாசம் கொஞ்சம் மனநிலை கொஞ்சம். சார், ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். சொல்லுங்க. சரியா? முன்ன பின்ன ஏதாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் எல்லாமே உங்க क्वेश्चंस ஆன்சர்ஸ் எல்லாம் புரியாது. லவ் பண்றதுக்கு பின்னாடி நான் போயிட்டு இருப்பேன். எனக்கு அவங்க மிச்சம் மீதி வாங்கினது எனக்கு கொடுப்பாங்க, சாப்பிட்டு உட்காந்துரு. சார், ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு தெரியாத ஆண்கள்லாம் கூட உங்களுக்கும் இது உதவும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. பேனா பேப்பர் இருந்தா கூட எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் அட்டாக்னா என்ன? ஆனா நீ எல்லாமா 3 நிமிஷமா கேட்டுக்கிட்டு இருக்கமா? இதை கேட்டு எனக்கு வந்துரும் போல. பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப நீங்க நிக்கிறீங்க. ஆமா, உங்க கூட எல்லாம் பட்டிமன்றத்துல நான் தெருவுல தான் நிக்கிறேன். நீங்க நிக்கிறீங்க. ஒரு சூப்பர் ஃபிகர், ஒரு அழகான பொண்ணு உங்களை பார்த்து அப்படியே லுக் விடுது. ஓ, உங்களுக்கு அப்படி படபட 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 படபடன்னு வருது. எதுக்கு அங்க வந்து கோழீர் இதெல்லாம் வருது படபடன்னு? ஹார்ட் படபடங்குது சார். அது டபக் டபக்குன்னு. ஆமா. ஆனா நீ எல்லாம் ஹார்ட் எல்லாம் இது வரைக்கும் பார்த்து படபட படபடன்னு காட்டு வெளியே வந்து பறந்துருக்கு. படபட. சரிங்க சார், படபடன்னு வருது. அது அப்படியே உங்களை பார்த்து அப்படியே சிரிக்குது. அது ஒன்னே மாதிரி தான் போல, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டது. முழுசா கேளுங்க சார். அப்படியே உங்களுக்கு கை கால்லாம் அப்படி கிடுகிடுகிடுன்னு அப்படியே லேசா நடுங்குது சார். உண்மையிலே எனக்கு நடுங்குது மாப்பா, உன் பேச்சை கேட்டு உண்மையிலே நடுங்குது. அது அப்படியே உங்க பக்கத்துல அப்படியே மெதுவா வருது. உங்களுக்கு திக்கு திக்கு திக்குன்னு அப்படியே வேர்த்து கொட்டுது சார். கிளம்புமானே ஊருக்கு. ஏதோ நேர காலம் சரியில்லை போல நினைக்கிறேன். முழுசா கேளுங்க சார். அப்படியே பக்கத்துல வருது. அதோட அழகான லிப்ஸ் அப்படி அப்படின்னு ஓபன் பண்ணி. அது லிப்ஸ் என்ன ஓபன் பண்ணுது? ஏ, லிப்ஸ் ஓபன் பண்ற சவுண்ட் கேக்குமாங்க? அது ஏதோ விக்ஸ் லிப்ஸ் ஓபன் பண்ற என்ன 4 ஊர் கேக்குற மாதிரி. அந்த லிப்ஸை ஓபன் பண்ணி அந்த பொண்ணு உங்க பக்கத்திலே நிக்குது. ஆமா, இப்படி ஓபன் பண்ண அவ்வளவுதான். எவனா அந்த பக்கம் வாழ முடியுமா? ஹார்ட் படபட படபடன்னு அடிக்குது. ஹலோ மதுரை முத்து சார், முழுசா கேளுங்க சார். இப்பதான் கிளைமாக்ஸ், ஹார்ட் அட்டாக்கோட கிளைமாக்ஸ். பக்கத்துல வந்து அந்த பொண்ணு வந்து நின்ன உடனே அதோட பாக்கெட்ல இருந்து ஒரு லவ் லெட்டர் எடுத்து உங்க கையில கொடுத்து, சார் இதை எப்படியாவது உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கும் போது டம்முன்னு ஒரு ஹார்ட் வெடிக்கும் பாரு. இதெல்லாம் எங்க பசங்களுக்கு சத்தியமா தெரியும் சார். அதுதான் சார் ஹார்ட் அட்டாக். இங்க வந்து 3000 பேரு, நாங்க ஒரு 6, 3006 பேர் இருக்கோம். எனக்கு மட்டும் ஹார்ட் வெடிக்குதான்.
பாத்தீங்களா ஐயா? ஏங்க இந்த நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், ஒரு பொருளை வாங்குறதாக இருக்கட்டும், உண்மையான மகிழ்ச்சிங்கிறது ஆண்கள் தயவு செய்து சொல்லாங்க. சார், புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக, கட்டின புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக கோவிலா போய் ஆயில கூட்டுறோம் சார் நாங்க. பாருங்க சார், கைத்தட்டு சொல்லாமலே வருது சார். அப்புறம் பண்டிகைகளுக்கெல்லாம் கடைக்கு போய் எங்க ஆயில குறைக்கிறீங்களா? அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. நீங்களாம் வாங்கியே கொடுக்காதால நீ யாருக்குப்பா கை தட்டுற? பரவாயில்ல, வருங்கால மனைவிக்காக கைத்தட்டல் கொடுக்கறான் போல. ஆனா சத்தியமா சார், என்கிட்ட ஒரு நேர்மை உண்டு. இந்த சேலை எடுத்தா கூட, தீபாவளிக்கு எடுத்தாலும் பொங்கலுக்கு எடுத்தாலும் தயவு செய்து அன்னபாரதி கிட்ட இருந்து பெண்களே நீங்க கத்துக்கோங்க. சிக்கனம்னா தட் இஸ் ஈக்குவல் டு அன்னபாரதி சார். ஆமா சார், உண்மையிலே தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்துமஸ்க்கு, ரம்ஜானுக்கோ எந்த பண்டிகைக்கு ஒரு புடவை எடுத்தாலும் நான் எந்த விலையில் எடுப்பேன் தெரியுமா சார்? எந்த விலையில்? எனக்கு வெறும் 50,000 ரூபாய்க்கு புடவை எடுப்பேங்க. அம்மா, இல்ல ஒரு மனுஷன் வெறும் 50,000க்கு வெறும் 50,000 ரூபாய்க்கு எடுப்பேன் சார். சீ கருமா. எங்க வீட்டுக்காரருக்கு 500 ரூபாய்க்கு வேட்டி எடுப்பேன்னா பாத்துக்கோங்களேன். 500 ரூபாய்க்கா? ஏம்மா எப்படி அவ்வளவு ரூபாய் கொண்டு போணும்? தேங்க் யூ சார். ஏம்மா ஆள் பாதுகாப்பா கொண்டு போணுமா? பாத்தீங்களா சார்? என்ன தண்ணி இருந்தா கொஞ்சம் 500 யோசிச்சு பாருங்க சார். யோசிச்சேன், பாத்துக்கிட்டு 500 ரூபாய். அந்த புடவை எடுத்து உடுத்தும் பொழுது பெண்கள் நாங்க உண்மையான மகிழ்ச்சிங்கிறது சேலை எடுத்து நாங்க வாங்குறதுல மகிழ்ச்சி கிடையாதுங்க. அவர் வேட்டிக்கு இவ்வளவு விஷயம் சொன்னார்ல, ஒரே ஒரு விஷயம் நான் பெண்களே உங்களை பார்த்து கேட்கிறேன். ஆண்கள் நீங்களும் உங்க அம்மாவை நினைச்சு மனசுல நினைச்சு சொல்லுங்க. நான் உண்மையிலே பண்டிகை காலங்கள்ல புடவை எடுக்கிறோமே, எந்த அம்மாக்களாவது அந்த புடவையை உடுத்தி பார்த்துருக்கீங்களா நல்ல நாள்ல? கடைசி வரைக்கும் அது அப்படி பீரோல்லே தாங்க இருக்கும். கடைசி வரைக்கும் தன்னுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் கட்டின கணவனுக்காகவும் அதிரசம், சீடை, முறுக்கு செஞ்சு கிச்சன்லயே வெந்து நொந்து போய் நமக்காக ஒரு ஜீவன் காத்து கொண்டிருக்கிறாள், அவள் தான் அம்மா. அதான் ஒரு கவிஞன் சொன்னான், அம்மா அம்மா ஓவியத்தில் கூட ஓய்வில்லாதவள் தான் அம்மா. இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? அந்த அம்மாவோட சேலை, புடவை எடுத்தா மகிழ்ச்சிங்கிறீங்க, அம்மாவோட சேலைக்கு ஈடு இணையா உங்களால சொல்ல முடியுமா? சத்தியமாக சொல்ற, ஆண்கள் கிட்ட மிகப்பெரிய பிடிச்ச விஷயம் என்னன்னா, 10,000 பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யார பார்க்கும் தெரியுமா சார்? யார பார்க்கும்? அவன் கட்டின பொண்டாட்டிய மட்டும் நாங்க பார்க்கும். ஏன் அவ இருக்கிறாளான்னு செக் பண்ணிட்டு தான் அவன் அடுத்த ஆளை சைட் அடிக்கவே ஆரம்பிப்பான். எங்க வீட்டுக்காரர்லாங்க பொங்கலுக்கு பல்சர் பைக் வாங்கியிருக்கார். துப்பு புத்து 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 புன்னு ஓடும். பல்சர் பைக் துப்பு துப்புன்னு போகுமா? ஏனே ஒரு நாள் கூட முன்னாடி போறவங்க நனைஞ்சிருவானே, ஏன்னா துப்பிக்கிட்டே போனா துப்பு துப்பு துப்பு. அவன் என்ன கொஞ்சம் மெதுவா துப்புக்கனே. பல்சர் பைக் வாங்கியிருக்காருங்க. என்னை ஒரு நாள் கூட அந்த பைக்ல உட்கார வச்சு என்ன கூட்டிட்டு போனதில்ல. முந்தானத்து பைக்ல பார்க்க, பைக்ல ஒரு போர்டு தொங்க விட்டுருக்காரு, மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு போர்டு போட்டு வச்சிருக்காருங்க. இந்த மனுஷனை வச்சு நாங்க என்ன செய்யறோம்? குடிகாரர்னு ஒரு பேர் உங்களுக்கு இருக்குதா இல்லையா சார்? ஏன்னா அவன் முடி வந்துட்டான், ஒரு ரசத்தை குடிச்சு சாகுறதுக்கு. ஹோட்டல்ல 3ஆவதா ரசம் ஊத்துவாங்க, வீட்டுல 3 வேளையும் ரசத்தை ஊத்துவான். இது நம்ம அனுப்பிடா தம்பி. நீங்கெல்லாம் சொன்னாதான் கைத்தட்டல் வரும், நாங்கெல்லாம் சொல்லாமலே கைத்தட்டல் வரும். ஒரு ஆணுக்கு பெண்கள் அழகா இருந்தா தான் பிடிக்கும், ஆனா பெண்களுக்கு ஆண்களை பிடிச்சிட்டாலே போதுமே, ஆண்கள் அழகா தான் தெரிவிங்க அப்படின்ட்டு சொன்னா, ஒரு மனைவியாக, மகளாக, தாயாக, தாரமாக, சகோதரியாக இத்தனை அவதாரங்கள் எடுக்கக்கூடிய எங்களுடைய பெண்களால் தான் குடும்பத்தின் நிறைவான மகிழ்ச்சி, கேளிக்கை மகிழ்ச்சி அல்ல, நிறைவான மகிழ்ச்சி என்னுடைய பெண் குல தங்கங்களால் தான் கிடைக்கிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இத்தனை மாணவ கண்மணிகளுக்கும் மாணவ தங்கங்களுக்கும் சிறப்பானதொரு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், டாடா. நீ 2 நோட்டு கொண்டு போகும்போது நினைச்சேன், இப்படித்தான் பாத்தியாப்பா 2 அணி அழகாக ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அன்னபாரதி அவர்கள் பாட்டு, பைட்டு, காமெடி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. ரொம்ப அழகு. அதே போல் நீங்களும் பெண்கள் நம்போது பெண்களுடைய மகிமையை சொல்லும்போது அழகாக கைதட்டுறீங்க. நம்ம அடிக்கடி என்ன சொல்லுவோம், அதை செய்கிறா, இதை செய்கிறா, சமைக்கிறா, அப்படி இதைத்தான் கிண்டல் பண்ண. நீங்களாம் எங்கே போய் சேல் எடுப்பீங்க? எங்கே விலை கம்மியாக இருக்கும், எங்கே தரமாக இருக்கும், எந்த கடைன்னு தேடி போவீங்க. ஆனால் அன்னவர் எந்த கடையை போய் தேடி போவாங்க தெரியுமா? எங்கே சிசிடிவி கேமரா இல்லையோ அப்படி
இப்படி கிண்டல் பண்ணாலும் வீட்டுக்கு போனோன்னே முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது அந்த ஜீவன் தான். பார்த்தீங்களா? ஏன் வேமா முடிச்சுட்டு டக்குன்னு பேசிட்டு வரவன் எதுக்கு அவன் நடுவிட்டு அவன் தொண்ணு பேசுவான் வீட்டில் எதுக்கு போகிறீங்க அப்படின்ட்டு. அதனால் பக்குவப்படுத்துறது யார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு பெண்கள் பேசுகிற பெரிய விஷயம் இல்லை, ஆண்களுக்கு பெண்கள் பேசுறது. அவள் சந்தியா பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேறுங்க. முடியும் என்போருக்கு பல வழிகள், முடியும் என்போருக்கு பல வழிகள், முடியாது என்போருக்கு பல காரணங்கள். பிறக்கும் தை திருநாளில் அனைவருக்கும் நல்லதொரு வழிகள் பிறக்க வேண்டும் என்று சொல்லி மாலை முரசு செய்திகள் சார்பாக அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி ரொம்ப அழகான, அற்புதமான, திறமையான, துணிச்சலான, ஸ்மார்ட்டான, கியூட்டான, 60 கடந்தாலும் 20 போன்று காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் என்ன நானா பழிச்செட்டு கீழே தேடிக்கிட்டே இருக்கேன். 60 கடந்திருக்கேன். எண்ணணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் படத்தில் பல ஹீரோக்கள் ஹீரோயின்கள் இருந்தாலுமே கூட நிஜ வாழ்க்கையில் இவ்வளவு அழகான கதாநாயகிகளும் கதாநாயகர்களும் அமர்ந்திருக்கிறார்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி நான் என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு வந்தேங்க. ஆனா அன்னபாரதி அக்கா பேசினதை கேட்கும் போது அந்த ஹார்ட் அட்டாக்னு ஒண்ணு பேசினாங்கல்ல, என்னன்னா பெண்கள்லாம் வந்து லவ் லெட்டரை கொடுத்துட்டு இதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது பசங்களுக்கு எல்லாம் ஹார்ட் டபக்குன்னு வெடிச்சிருமா. லவ் லெட்டரை கொடுக்கும் போது ஹார்ட் டபக்குன்னு வெடிச்சிருமா. எந்த காலத்துல இருக்கீங்க? லவ் லெட்டர் கொடுக்கற காலத்துலயா நம்ம இருக்கோம்? இன்ஸ்டாகிராம்ல ரெக்வெஸ்ட கொடுத்து கொலாபரேஷன்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஒரு காலத்துல இருக்கும். இங்க போய் என்னத்த லவ் லெட்டர்? அப்படி லவ் லெட்டரே கொடுத்து எங்களுக்கு அந்த லவ் செட் ஆகலனாலும் எங்க பசங்க ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சு விட்டு போயிட்டே இருந்துருவாங்க. மச்சான், நமக்கு இருக்கிற அழகுக்கு 1000 ஃபிகர் முடியும். என்ன எங்க பசங்க எல்லாம் நான் தேவதாச காலத்திலயா வாழ்ந்துட்டு இருக்கோம்? எங்க பசங்க தேவதாச காலத்திலயா வாழ்ந்துட்டு இருக்கோம்? எங்க பசங்க தேவதாஸ் காலத்துல வாழலங்க, காத்து வாக்குல 2 காதல் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோங்க. சும்மா அடுத்தது வேற ஒண்ணு சொன்னாங்க, காளை 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 அடக்கிறது ஆண்கள் தான், ஆனா எங்க பெண்கள் தானே சிங்க குட்டிகள். ஒத்துக்கிறேங்க, பெண்கள்லாம் சிங்க குட்டிகள், தங்க கட்டிகள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஆனா எங்க ஆண்களுடைய பரிதவிப்பு என்ன தெரியுமா? என்னதான் கிரவுண்ட்ல போய் காளை அடக்க எங்க பசங்களுக்கு தெரிஞ்சாலும் பக்கத்து டிபார்ட்மெண்ட் கலைச்செல்வி அடக்க முடியலையேங்க. அவன் எவ்வளவு திணறிட்டு இருக்கா. இதுல பண்டிகை காலத்துல ரொம்ப சிறப்பான சந்தோஷம் எது தெரியுமா? நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். பண்டிகை காலத்துல எல்லாம் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊர் பக்கம்லாம், நான் திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு கிராமம், எங்க ஊர் பக்கம்லாம் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு ஒரு திருவிழா நடக்கும்னு. அப்ப ஒரு பையன் இருப்பான், நல்லா பாக்குறதுக்கு விஜய் சேதுபதி மாதிரியோ இல்ல வந்து ஜெய்பி மணிகண்டன் அவர்கள் மாதிரியோ ரொம்ப கியூட்டா இருப்பாரு. அவனோட அண்ணன் பையனை தொலைச்சிருப்பாங்க, ஆனா அண்ணன் பையனை போய் தேட மாட்டான். ஏன் நம்ம கால் கொலுசு இருக்குல்ல, கூட்டத்துல எங்கனா விட்டுருப்போம், அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கையில கொடுக்கும் போது அப்படியே நம்ம வாங்கும் போது தினனா 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 அப்படின்னு அந்த கொலுசை மட்டும் பரிமாறிக்க மாட்டோம், அந்த திருவிழாவில் எங்களுடைய இதயத்தை கூட பரிமாறிக்கிறோம்னு சொன்ன அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை எங்க ஆண் சமூகம் மட்டும் தாங்க கொடுக்கும். ஆனா பெண்கள் என்ன தெரியுமா? நல்லா ஃப்ரீயார விட்டுட்டு, நானும் தான் ஒத்துக்கிறேன், நல்லா ஃப்ரீயார விட்டுட்டு சைட்ல ஒரு ரோஸை வச்சுக்கிட்டு, அந்த பையன் என்ன பாக்குறான்டி, பார்க்காத அப்படின்னு சொல்லி மனசுக்கு பிடிச்சத கூட கண்ணால பார்க்க மாட்டாங்க பெண்கள். கேட்டா வெக்கம்னுவாங்க, ஆனா வீட்டுக்குள்ள செம ரவுடியா இருக்கும், ஆனா வெக்கம்னுவாங்க. எங்க ஆண்கள் அப்படி கிடையாதுங்க. நாளைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கைடா, இந்த நிமிஷத்தை கண்ணுக்கு குளிர்ச்சியா சந்தோஷமா பார்த்துட்டு போயிடுறா. போயிட்டு அந்த காதல்
ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ அது எங்களுக்கு தேவையே இல்லைங்க. அந்த காதல் கை கூட வேணாங்க. ஆனா அந்த கண்ணால கண்ணு பாக்குற அந்த ஒரு செகண்ட் சைட் இருக்கு பாருங்க, அதை விட பெரிய ஆனந்தம் எங்க பசங்களுக்கு என்ன. அடுத்து அன்னபாரதி அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பக்கத்துல கட்டின மனைவி இருக்காளான்னு இப்படி அப்படியும் பார்த்துட்டு போற ஒரு பொண்ணுங்களை சைட் அடிக்கிறாங்களாம். இதுல என்ன தப்பு இருக்கு? கட்டினது சரியில்லைன்னா போற வரதான் சைட் அடிக்கிறோம். கட்டினது நல்லா இருந்தா என் பசங்க எதுக்கு போற வரவங்கள சைட் அடிக்க போறாங்கங்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் லவ்வர் இருக்கும். ஆமாவா இல்லையாடா தம்பிங்களா? எல்லாருக்கும் லவ்வர் இருக்கும். ஆனாலும் எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே ஆள் இருக்க கூடாது. பிரிச்சு எல்லாருக்கும் லவ்வர் இருந்தாலுமே கூட வருஷத்துல என்னைக்கோ ஒரு நாள் பச்சை புடவை ஆரஞ்சு ஜாக்கெட் போட்டு ஒரு பொண்ணு மேடையில உட்கார்றதா சைட் அடிக்க செய்யும். அதுல என்ன தப்பு இருக்கு? பல்லு இருக்கிறவன் பட்டாணியோ பக்கோடாவோ சாப்பிட்டு போயிட்டே இருக்கான். அதுல என்ன கவலைன்ற நானு. அதுல ஒருத்தெல்லாம் பழிச்சிட்ட கழட்டி வச்சு சாப்பிட்டு இருக்காமா? என்னன்னா காட்டுல ஓடுற மானும் வீட்டுல பிறந்த ஆணும் கடைசி வரைக்கும் குடும்ப சந்தோஷத்துக்காக ஓடிட்டே தாங்க இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான இந்த கொண்டாட்டங்கள்லாம் எப்ப கிடைக்கும்னா இந்த திருவிழா காலங்கள்லயும் நம்மளுடைய பண்டிகை காலங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். ஒருத்தனோட கண்ணீருக்கு 1000 பேர் காரணமா இருக்கலாங்க. ஒருத்தரோட கண்ணீருக்கு 1000 பேர் காரணமா இருக்கலாம். ஆனால் ஒருவனுடைய முகத்தில் வரக்கூடிய புன்னகைக்கு நண்பர்கள் மட்டும்தான் காரணமா இருப்பாங்க, வேற யாரும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அத்தனை உறவுகள் இருக்கும். தாய் மாமா இருப்பான், அத்தை இருப்பான், அதுவும் இல்லாம அத்தை பசங்க இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. அவங்களையெல்லாம் பங்காளின்னு மனதார கூப்பிடாம கூட, டேய் பங்காளி, டேய் மாமா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடலாமா தலைவர் படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வண்டி எடுத்துட்டு போவாங்கங்க. ஆனா பெண்கள்லாம் எப்படி தெரியுமா? ஏதோ ஒரு புடவையை கட்டிக்கிட்டு இந்த பண்டிகைனாவே பொதுவா என்ன இருக்கும்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா 3 டிஷ் சமைப்பாங்க பெண்கள் மற்ற நாட்கள்ல. ஆனா பண்டிகை நாட்கள்ல 5 டிஷ் சமைப்பாங்க. மற்ற நாட்கள்ல இட்லி தோசை புளிச்ச மாவை வச்சு இட்லியும் தோசையும் சுடுவாங்க. ஆனா பண்டிகை நாட்கள்ல கறி குழம்பும் இட்லியும் தோசையும் சுடுவாங்க. இப்படி டிஷ் மட்டும் தான் அவங்களுக்கு மாறி இருக்கும். ஆனா எங்க பசங்க என்ன தெரியுமா? கருப்பு சட்டையும் வெள்ளை வேட்டியும் கட்டிக்கிட்டு ஒரு பைக் எடுத்துட்டு நண்பர்களோட அப்படியே ஒரு ரவுண்டு போய் உட்கார்ந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை தலைவர் படத்தை பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஆனந்தம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அப்பயும் ஒண்ணு நடக்கும் நடுவர் அவர்களே. என்னன்னா, டே மாப்பிள, இந்த படம் முடிச்சுட்டு பக்கத்துல தேர் இழுக்கிறாங்க, போய் பாப்போமா? வாடா மாப்பிள போய் பாப்போம். தேரை பார்க்கவா போறான்? நம்பால தேவதை மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு வந்திருக்கோம், அதை பார்க்க போறான். அப்படியே அந்த பொண்ணையும் கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு ஜாலியா வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் மகிழ்ச்சி பொங்க யார் வாழ்றான் இந்த பண்டிகை நாட்கள்னா ஆண்கள் தான் திருப்தியா வாழ்வாங்க. பெண்கள் எப்பவுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாங்க நடுவர் அவர்களே. இப்ப இன்னொரு விஷயம், எல்லாரும் தந்தை பத்தியும் தாயோட உறவை பத்தியும் பேசினாங்க. ஆனா எல்லாருடைய மனசுலயுமே ஆழமான வெளியில காட்டாத ஒரு உறவு இருக்கு. எது தெரியுங்களா? அண்ணன் தங்கச்சிங்கிற ஒரு உறவுங்க. அந்த மாதிரி ஒரு உறவு உலகத்துல எதுவுமே இருக்கவே இருக்காது. ஏன் சொல்றேன் தெரியுமா? வலிக்காத மாதிரி கொட்டுறது யாருக்கு தெரியும்னா அண்ணனுக்கு தெரியும். வலிக்கலனாலும் வலிக்கிற மாதிரி அப்பா கிட்ட போய் நடிச்சு போட்டு கொடுக்கறதுன்னா அது பொம்பளை பசங்களுக்கு தான் தெரியும். அப்படி அண்ணன் தங்கை உறவுகளுக்குள்ள ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பேசிக்க மாட்டோம். ஒருத்தர் என்ன சாப்பிட்ட, என்ன பண்ற, உடம்பு எப்படி, எதுவுமே பேசிக்க மாட்டோம். ஆனா பண்டிகை நாட்கள்ல அண்ணங்காரன் கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் கஞ்சங்கிற பேர் வாங்கினா கூட தங்கச்சிக்கு ஒரு சுடிதாரோ புடவையோ கொண்டு போய் கொடுப்பான் பாருங்க, அதுதாங்க மகிழ்ச்சி. அவ்வளவு இனிமையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த உறவு. சிலர் விரக்தியில இருப்பேன், உங்க வீட்டுல எத்தனை வர்ற மொத்தம் அப்படின்னு. என் ஒய்ஃப் ஒரு ஆள் தான், ஆனா அவளே மொத்தமா தான் இருப்பா. அவன் ஒரு நகைச்சுவை பாருங்க. அப்புறம் கேட்டேன், இன்னொருத்தர் கேட்டேன், என்ன உன் சம்சாரம் உன்னை அடிப்பாங்களா? ஆமா ஆமா. ஏன்டா 2 தடவை சொல்ற? 2 சம்சாரம் அப்படின்டா. அது மாதிரி சில நகைச்சுவை வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் இப்ப கிராமத்து சாயல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் இங்க இருக்காங்க. கிராமப்புறத்துல வாழக்கூடிய இங்க நிறைய பேருடைய பெற்றோர்கள் விவசாயிகளா தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய வாட்டி இந்த காலேஜ்ல நான் பேச வந்திருக்கேன். நிறைய பேர் விவசாயிகளுடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. நம்ம என்னதான் வெளி மாவட்டத்துல வெளிமானத்துல ஓடி உடைச்சாலுமே கூட
இந்த பண்டிகை காலத்துல காணும் பொங்கல் அன்னைக்கு ஓடாத 4 சக்கரத்தை அப்படியே டயரை மாட்டி மாட்டு வண்டியை பூட்டிட்டு அவ்வளவு ஜம்முன்னு நம்ம மாடை விரட்டிட்டு ஓடுவோம்ல நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு. ஆடி கார்ல போனா கூட வராத ஒரு சொகத்தை அந்த ஓட்ட மாட்டு வண்டி கொடுக்கும்னு சொன்னா, அப்பேற்பட்ட மாட்டு வண்டியை யார் ஓட்டுவானா வயசான நம்ம தாத்தா ஓட்டுவாருங்க. அப்படி தாத்தா ஓட்டிட்டு போக பின்னாடி அத்தனை உறவுகளை உட்கார வச்சுட்டு போகக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க, அது ஆண்களுக்கு மட்டும்தான் அது தெரியுமே. பெண்களுக்கு வந்து ஐயோ அவ என்ன புடவை கட்டிட்டு வந்திருக்காளோ, ஐயோ அவ என்ன நகை போட்டுட்டு வந்திருக்காளோ, ஐயோ அவ ஒட்டியானோ குட்டியானெல்லாம் வாங்குறலாம் சொல்லி வச்சிருந்தாலே என்ன பண்ணுவாள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா ஆண்களுக்கு அப்படி இருக்காதுங்க. உண்மையான உணர்வுபூர்வமான சந்தோஷங்களை அவ கையாளுவா. நிறைவா இப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, தலை தீபாவளி தலை பொங்கல். ஆண்டாண்டு புதுசா கல்யாணம் பண்ணவங்களுக்குலாம் வந்து தலை தீபாவளி தலை பொங்கல்னு கொண்டாடுவாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இலசா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தலை தீபாவளி தலை பொங்கல் கொண்டாடுகிற போது குடும்பத்தினுடைய அடுத்த தலைக்கட்டு நீதாண்டு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இந்த சமுதாயமும் குடும்பமும் ஒரு ஆண்மகுக்கு தரும்போதுதான் அவன் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளியா மாறுறான் நடுவர் அவர்களே. அதுவும் அவன் சந்தோஷமா இருப்பான். அவர்களுக்கெல்லாம் மனதார ஒரு மகிழ்ச்சி தேர்வது இந்த பண்டிகை காலமே என்கின்ற காரணத்தினால் பண்டிகைகளில் அதிக மகிழ்ச்சியாயிருப்பது. ஆண்களே என்று சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள். ஏனென்றால் நீங்களும் ஒரு சிறந்த ஆண்மகன் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இப்போ 40 வயசாச்சு. இந்த பிள்ளை சொல்லி தான் நான் ஆன்மன்றதை கண்டுபிடிக்கிறேன். பார்த்தீங்களா நிறையா ஆண்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது, எப்படி கத்தா போகிறோம், அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனால் கூட எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். அழகாக சொல்லி உங்களுடைய கைதட்டெலாம் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. நர்மதா சின்னத்திரை புகழ் நர்மதா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி நடுவர் அவர்களே அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அருமையான பேச்சாளர்களை கூப்பிட்டுருக்கீங்க. எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. எங்க அக்காலாம் எப்படி பேசுற ஆள் தெரியுமா? வந்து சொல்றாங்க, நம்ம ஆளை தவிர வார போற எல்லா ஆட்களையும் சைட்டடிக்கலாம், தப்பு இல்லை. என்ன சொல்லி தரீங்க நீங்க? தங்கமான எங்க பசங்களை பார்த்து என்ன சொல்லி தரீங்க? பால் வடிகிற முகமா? ஆமா, பால் வடிகிற முகமாங்க. பாருங்க, அது கீழே ஒரு சட்டி வைங்கப்பா, பால் ஊற நம்புனோன்னு ஒரு 4 வீட்டில் ஊத்திட்டு வரலாம். நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய ஆண்களை பார்த்து சல்லி பயலுகன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சல்லி பயலு கிடையாது நடுவர் அவர்களே, கில்லி மாதிரி இருக்கக்கூடிய கில்லி பசங்க. இப்பேற்பட்ட பசங்களை பார்த்து என்னென்ன குறைய சொல்லிட்டு போயிருக்கீங்க. அவங்கள அந்த கில்லி மாதிரி வளர்த்தது யார் நடுவர் அவர்களே? அவர்களுடைய பெற்றோர்களாகிய தாய்கள் நாங்கள் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நீ சொன்ன பாயிண்ட்ல இந்த கில்லி பசங்கன்னு சொன்னில, அங்க ஒரு கில்றியாமா அவனை. நடுவர் அவர்களே, எங்களுடைய பெண்களுக்கு தாங்க மிகப்பெரிய மகிழ்ச்சி பண்டிகைகள்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்டிகை எல்லாம் பத்தாதுன்னு பக்கத்து ஸ்டேட்ல ஓணத்தை கடன் வாங்கி கேரளா சேலையை கட்டும் பொழுது இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிற எங்களுக்கு தானங்க சந்தோஷம். நடுவர் அவர்களே, நீங்க சைட் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன். சைட் அடிச்சிருக்கீங்க. நடுவர் அவர்களே, அந்த பொண்ணுங்களை பார்த்து அழகா அப்படி புடவையை கட்டிட்டு 1/4 கிலோ கம்மலை காதுல மாட்டிக்கிட்டு மல்லிப்பூ மணக்க மணக்க அப்படியே நடந்து போகும்போது பெத்த அப்பாவில இருந்து கட்டிக்க போற ஆள் வரைக்கும் மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மான்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா சார்? அந்த வார்த்தையை காதால வாங்கக்கூடிய பெண்கள் எங்களுக்கு தாங்க இந்த பண்டிகை எல்லாம் சந்தோஷம். நடுவர் அவர்களே, இந்த சைட் அடிக்கிறதுன்றதை பத்தி ஆண்கள் பக்கத்தில் பேசினவங்க எல்லாரும் சொன்னாங்க, சைட் அடிக்கிறதுன்னு ஆம்பளை பசங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்தா? இல்ல, நாங்களும் சைட் அடிப்போம். சைட் அடிப்பீங்க தானே? உண்மையிலே பெண்கள் நாங்கள் வந்து சைட் அடிப்போம் சார். இந்த கல்ச்சரல்ஸ் பொங்கல் செலிப்ரேஷன் வைக்கும் போது நம்ம பசங்கெல்லாம் இந்த கட்ட தெரியாத வெல்குரோ வேட்டிய கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு ஒட்டிக்கிட்டு அப்படியே அது எப்போ வருமோ இப்போ வருமோன்னு ஒரு பயத்திலே அப்படி நடந்து வருவானுங்க பாருங்க. அந்த நடந்து வர்ற பசங்களை பார்த்து ஐயோ என்னமா இருக்காண்டி, அவ்வளோ அழகு அப்படின்னு எங்களை சொல்ல வைக்கக்கூடிய இந்த பண்டிகைகள் எங்களுக்கு தானங்க சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு நடுவர்களே.
உண்மையிலே நடுவர்களே, இந்த கிராமத்துல எல்லாம் பெண்கள் வந்து கோவிலுக்கு போவாங்க பண்டிகை நாள்னா. பக்தி அப்படின்றத தாண்டி அன்னைக்கு தான் நம்ம எல்லாம் அழகா ரெடி ஆயிருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மால எப்படி பார்த்திருப்பேன், குப்பை கொட்டுற இடத்துலயும் கடைக்கு போற இடத்துலயும் குலாடிகளையும் நைட்டியோடய பார்த்த அந்த பயலுக்கு அழகா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன்டா, அதை நீ பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி கையில ஒரு பூஜை கூடிய அழகா எடுத்துக்கிட்டு அப்படியே போவா. தூரத்துல நிப்பா நம்மாலு, கண்ணாலே எப்படி எப்படி அப்படின்னு கேட்க அந்த பையன் அப்படியே கண்ணாலே அப்படி அப்படி அப்படின்னு சொல்ல, சார் அதையெல்லாம் ரசிக்கிற எங்க பெண்களுக்கு தான் சார் தெரியும் பண்டிகை எவ்வளோ ஜாலியானதுன்னு. சார் அப்படியே நகரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபெமினிசம், பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட தனக்கு இஷ்டமா இருக்கக்கூடிய ஆணுக்கு விருப்பமான உணவை சமைச்சு அதை பக்கத்துல உட்காந்து பக்குவமா பரிமாறும் பொழுது அந்த ஆண் அதை நாவால சுவைச்சு புருவத்தை உயர்த்தி அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கே சார், அந்த சைகை மொழி எந்த ஒயின் ஷாப்லயும் கிடைக்காத சரக்கு சார், அவ்வளோ போதையா இருக்கும் சார். அதை அனுபவிக்கிற எங்களுக்கு தான் சார். எதுக்கு அப்படி சொன்னா அந்த சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு சைகையில சொல்லுவார். அப்படி யாரு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்? ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா கொடுங்க. அதெல்லாம் பொது மேடைகள்ல சொல்ல முடியாது நடுவர். அது சாப்பிட்டுட்டு அப்படின்னா அவன் இருந்தா தானே சொல்றதுக்கு. அவன் நுரைக்கி மூளையில் அடைப்பாளம்மா சார். சமைக்க தெரியாத பெண் கூட சமைச்சு நமக்காக கொடுத்துருக்கா, நமக்கானவன்னு தெரியும் பொழுது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்கள், அவங்க கண்ணில் தெரிகிற அந்த காதல், அதை அனுபவிக்கிற பெண்களுக்கு தான் சார் சந்தோஷம் நடுவர்களே. உண்மையிலே இந்த கிராமத்து பெண்கள் நகரத்து பெண்கள் எல்லாம் தாண்டி 50-60 வயசை தொட்ட அம்மா வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திரைப்படங்கள் பார்க்கணும், ஆனா திரையரங்குக்கு போக பிடிக்காது. இந்த பண்டிகை நாள் அன்னைக்கு புதுப்படங்கள் போடுவாங்க பாத்தீங்களா, அது குடும்பத்தோட உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் அவங்க கையால செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸை தான் சாப்பிடணும்னு அடம்பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிமுக்கு முன்னாடி இருந்து அம்மாக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்நாக்ஸ் கேசரி. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த கேசரிய பண்ணி கொடுத்து அதெல்லாம் சாப்பிடுறத ரசிச்சு ரசிச்சு கொண்டாடக்கூடிய பெண்களுக்கு தான் சார் தெரியும் பண்டிகை எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம்னு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எங்க பெண்கள்லாம் ஒலிம்பிக்கு போய் கேசரிய ஒருத்தன் ரசிச்சிருக்கேன்னா அவன மாதிரி கேனப்பையில நான் இது வரைக்கும் பார்த்தேன். கேசரிய ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுருக்கான். எப்படி இருக்கும்? கேசரி செஞ்சோடனே அவன் போன் பண்ணிருப்பான். பரவாயில்ல ஆச்சு, உன் நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஆனால் கேசரியில் போடுற அந்த கலர் பொடி தான் இருக்கிறதுலே மோசமான நோயை உருவாக்கக்கூடியன்னு சொல்லி நம்ம டாக்டர் சிவராமன் சார் சொல்லியிருக்காரு. அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கு. சரி, இப்போ அம்மாக்கள்லாம் வந்து பைனாப்பிள் கேசரிக்கு மாறிட்டாங்க, ஒயிட் பைனாப்பிள் கேசரி, அதனால ஹெல்த்தியாக கொடுத்துட்ருக்கோம் நடுவர்களே. அப்படியே நடுவரவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்துட்டு என்னதான் ஒலிம்பிக்கில் ஓடி தங்கத்தை ஜெயிச்சுட்டு வந்தா கூட சின்ன வயசுல தெருவில் இறங்கி விளையாடின விளையாட்டெல்லாம் விளையாட முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை ஏக்கப்படாதீர்கள், உங்களுக்காகவே ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்ல கன்னி பொங்கல்னு ஒரு திருவிழா இருக்கு. கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அந்த கன்னி பொங்கல் திருவிழாவில் இன்டர்நேஷனல் கேம் எல்லாம் இருக்கும் நடுவர்களே. ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் கேம், சாக்குப்பை ஓட்டம், முறுக்கு கடித்தல், லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் கேம் இருக்கும். அந்த கேம்ல எல்லாம் விளையாண்டு அந்த பாட்டிலில் நீர் நிரப்புறது இல்லை, கையில தண்ணி எடுத்துக்கொண்டு அந்த பாட்டில ரொப்பி அந்த பாட்டில குடுகுடுன்னு எடுத்துட்டு போய் கொடுத்து அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேடையில வச்சு குழம்பு வைக்கிற குண்டா ஒன்று கொடுப்பாங்க பரிசா. அந்த குழம்பு வைக்கிற குண்டாவை கையில வாங்கும் பொழுது மனுஷனுக்கு இருக்கும் பாருங்க சந்தோஷம். நீ 2-3 குண்டா வாங்கியிருப்பியோ? ஏகப்பட்ட குண்டா. ஏன்னா சாப்பிட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் கல்யாணத்துக்கு தேவையான அத்தனை சீர்வரிசைகளை அந்த போட்டியில ஜெயிச்சு வாங்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சந்தோஷத்தை அனுபவிக்கிற பெண்களுக்கு தானே நடுவரவர்களே பண்டிகைன்றது சிறப்பானதா இருக்கும். உண்மையிலேயே தாய் குலங்கள் தான் குழந்தை அப்படி பாராட்டி பாராட்டி அவங்க சொன்னாங்க. சின்ன விஷயம் செஞ்சா கூட 1.5 வயசு குழந்தை ஒரு அம்மா கையில் வச்சுக்கிட்டு, சார் உங்க மிகப்பெரிய ரசிகன் சார், என் மையன் 1.5 வயசு சார், உங்க ஷோ வந்தா ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு. பார்த்தீங்களா என்ன சொல்றான்னு பார்த்து போயிட்டு வருவீங்களா? அவன் அந்த ஈலாம் அவ்வளோ சவுண்டு. நடுவர் அவர்களே, எதிரணியில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அண்ணங்கார ஒரு புடவை எடுத்து கொடுத்தா சுடிதார் எடுத்து கொடுத்தா சந்தோஷம்னு. நாங்கள் 1000 கணக்கில் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அண்ணங்கார பண்டிகை நாள் அன்னைக்கு ஒத்த புடவை வாங்கி கொடுப்பா சார். அந்த புடவையை வாங்கிட்டு எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது, அண்ணன் வாங்கி கொடுத்ததுன்னு ஊரெல்லாம் காட்டிட்டு வருவோம் பாருங்க சார். எங்களுடைய பெண்களுக்கு இந்த பண்டிகைன்றது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம், நான்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போவேங்க. ஊருக்கு போனோன்னு சொந்தக்காரங்களாம் என்னை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, என்னம்மா இப்படி இழைச்சு போயிட்ட
அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக வேண்டி இந்த பண்டிகைகள்லாம் வந்தா சந்தோஷம்னு தோணும் நடுவர் அவர்களே. உண்மையிலே 5-6 பெண்கள் சேர்ந்து குலோப் ஜாம் செய்யறன்ற பேர்ல கூழ கரைச்சு குடிச்சத 6 பொங்கல் கடந்ததுக்கு பிறகும் பேசி சிரிக்கிறதுல சந்தோஷம். வீட்டு பரன் மேல தூங்கிட்டு இருக்கக்கூடிய பாத்திரத்தை எல்லாம் எடுத்து பொங்கல் வந்துருச்சு தொடச்சு வைக்கணும்னு அழுக்காகாத பாத்திரத்தை தொடச்சிட்டு எங்க அப்பா வீட்டு சீருன்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம். இப்படி பண்டிகை நாள் அன்னைக்கு எங்க கையில அன்னத்தை கொடுத்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நீங்க சாப்பாடை பரிமாறுங்கன்னு எங்களை அன்னபூரணியாக மாத்தக்கூடிய பண்டிகைகள் என்றைக்குமே ஆண்களை காட்டிலும் எங்களுக்கு தான் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிறையா விஷயத்தை சொல்லி நாங்கள் பலகாரம் செஞ்சு கொடுக்க அதில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். கேசரி சாப்பிட்டாவே அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயை திறக்க முடியலன்னு அர்த்தம். ஒட்டிக்கிருச்சு. நீ பொங்கல் செய்வியா? உண்மையிலே நான் அணு கொஞ்சம் இருக்கு. போன பொங்கலுக்கு அன்னவாதி வீட்டுக்கு நாங்கள் டீமோட போயிருந்தோம். பொங்கல் கிண்டுறாங்க. அன்னைக்கு தான் அங்கே ஊரில் பட்டிமன்றாங்க. பொங்கல் கிண்டி இறக்க போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு எடுத்தப்ப ரத்னா சினிமா தேட்டர் துமுன்னு வந்தாங்க. சேராட்டல் 20 பேர். எக்கா எனக்கு கொடுக்கா. நாங்கள் பதட்டோம், எங்களுக்கெல்லாம் போயிருமோ. நான் இந்த பிளேட்டை கொஞ்சமாக கொடுமா, எங்களுக்கு வேணும். அவங்கள ஒருத்தன் பிடிச்சி கேட்குறேன், என்ன எவ்வளோ ஆர்வம் வாங்கிட்டு போறீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு அந்த தேட்டருக்கார்ட்ட கேட்குறேன். அவன் சொல்கிறேன், இதில் போஸ்ட் ஓட்டுனா தான் சார் கிளியாது அப்படின்னு. இவங்க வீட்டுக்காரர், எது நீங்கள் எதாவது சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. அவர் காலை 7 மணி சாப்பிட்டு வாயை ஓப்பன் பண்ண முடியாமல் அப்புறம் 10 கூட வச்சு கிழிச்சு வெளியே எடுத்தேன் பல்ல. பாருங்க என் நிலைமை பாருங்க. இப்படி சமைச்சிட்டு, ஆனால் ஒரு விஷயத்தை இடத்துல பதிவு பண்ணுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். பாம்பு கடிச்சிருச்சு பரந்தாமனை. கருணாகம் சார், சாதாரண கருணாகம் கடிச்சு சாதாரணமாக அத்து எரிஞ்சிட்டு போய் ஊசியை போட்டு ஐம்பாட்டுக்கு உருண்டு படுத்துக்கிட்டான். கருணாகம் பாம்பு கடிச்சு பொழைச்சிட்டா சார். ஆச்சரியப்பட்டாங்க ஊரே. தம்பி என்ன அசால்ட்டா வந்துட்டீங்க? உங்களுக்கு விஷத்தோட பழக்கம் இருக்கா? சம்சாரத்தோட ரசத்தோட பழக்கம் இருக்கு. அதவே தினம் கூப்பிட்டு பொழைக்கிறேன். இதெல்லாம் எம்மாத்திரம்டா அப்படின்னா ஆச்சரியம், அமர்க்களம். அதுதான் சொல்லி இப்போ இந்த அணியை நிறைவு செய்ய எங்களுடைய நகைச்சுவை சக்கரவர்த்தி தேவகோட்டை மகாராஜன் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்கிறேன். ஒன்றும் தெரியாதவன் என்று உன்னை ஏளனப்படுத்தும் இந்த உலகம் நாளை உன்னுடைய வளர்ச்சியை கண்டு மெய் சிலிர்த்து நிற்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவரும் நாடு போற்றும் நல்ல மனிதர், ஏழை மக்களுக்கெல்லாம் பண்டிகை காலங்களிலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை நண்பர் மதுரை முத்து அவர்களே, கைதட்டலாம். ஒன்றும் நம்பி தட்டலாம், அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். பாரதி பேசும்போது அருமையாக சொன்னாங்க, உலகை ஆளுபவர்கள் பெண்கள். கைதட்டு கடுமையாக இருந்துச்சு. உங்களையே ஆளுபவர்கள் தான் எங்களுடைய ஆண்கள். அதில் நாங்கள் எந்த விதத்திலும் குறை சொல்ல மாட்டோம். இதில் ஒரு வாட்டி செருப்படி தான். இதில் நர்மதா, ஆண்கள் குடிக்கிறார்கள், ஆண்கள் குடிக்கிறார்கள். அவங்க குடிக்கிறவனை கேட்டு பாருமா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா. அதை அறுத்துக்கிட்டு உள்ள இறங்கலே தின் ஊறுகாய தொட்டத்தாம நிற்கிதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆம்பளை குடிக்கிறான்னா யார் காரணம் தெரியுமா? சத்தியமாக அந்த மேடையிலிருந்து பொய் சொல்ல மாட்டேன், பெண்கள் தான் காரணம். ஒரு காலத்தில் பிறந்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாதத்தில் ஒரு பாட்டலில் பால் அடைச்சி குர்ரா 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 3 மாத்தையில் பாட்டில் பிடிக்க ஆரம்பித்தவன் கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டே திரியிறான். யார் காரணம்? இந்த பெண்கள் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேலே பாசம் வந்துச்சு. இப்போ பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேலே பாசம் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறது? காரணம் யாரு? நீங்கள் தானே. இந்த 3வது அம்மாலாம் யோசிக்குது, நம்ம எதுவும் சொல்லி அதையும் சொல்லிடுவாங்களோ. பார்த்தீங்களா, புட்டிப்பால். நம்ம இன்ன வரைக்கும் கடன்காரனாக இருக்கு யார் காரணம் தெரியுமா? எல்லாம் ஏன் கடை வாங்குறான்? யார் சொல்லி கொடுத்தது? கணக்கு வாத்தியார் தான் காரணம். 7ல் 9 போகுமா? போகாது. அங்கே 2 கடை வாங்கு. சூப்பர் சார். இல்லை, நர்மதா பேசும்போது நாங்கள் கேரளாவிலிருந்து ஓணம் பண்டிகையை கடன் வாங்கி கொண்டாடுகிறோம். நீ உள்ள பண்டிகையை ஒழுங்காக கொண்டாடு.
உள்ள சேலையே ஒழுங்கா கட்ட முடியல. இதுல கேரளாவில் நாங்க சேலை வாங்கி கேரளா சேரி கட்டுறோம். இல்லை கேரளாவில் புள்ள கோலம் போடுது, அது மாதிரி இங்கே கோலம் போடுதா? என் மனைவி மாதிரிலாம் கோலம் போட முடியாது சார். ஆச்சரியமா இருக்கே. நம்ம வீட்டுல வீட்டில் கோலம் போட மாட்டான். நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு வந்து போட சொல்லுங்க கோலம். அருமையா போடுவா. நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்கா. அது நிறைய கோலமாவை கொட்டிட்டு நின்றுக்கிட்டே உருட்டுற ஐயா. ஏன்டி குனிஞ்சா நிமிர முடியல. இது சமையல் பண்றாங்களா? ஆனா என் மனைவி மாதிரி சமையல் பண்ண முடியாது சார். அதான் ஆச்சரியம். பால் பலகாரம் சுட்டான்னா 7 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். ஆஹா, ஒரு நாளைக்கு நாங்கள் வரோம் சார். பாலும் பலகாரமும் ஒன்று சேரவே 6 நாள் ஆகும். 7வது நாள் சாப்பிடுவோம். அதுவும் என் முன்னாடி தீபாவளிக்கு முறுக்கு சுட்டா பாருங்க. அடாடாடா, அவங்க சொல்றாங்க, பாரதி சொன்னிச்சு, முறுக்கு சுடுறோம், சீடை சுடுறோம், அதிரசம் சுடுறோம். நைட்டு 1 மணிக்கு முறுக்கு கட்டையில மாவு வச்சுக்கிட்டு என்னைய பார்த்து ஏங்குறேன். நான் ஓரமா தூங்குறேன். அமுக்குறேன் முறுக்கு வரல. நான் சொன்னேன் பாரு, அடியே எங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு அமுக்குன்னு பாருங்க. சொல்லி வாய் முடலையே 20 முறுக்கு வதக்கட்டின்னு வந்து விழுந்து கிடக்குது. ஆனா என் மையன் ரோசக்காரன் கோவக்காரன் பட்டு சுட்டி என்ன விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தாலும் மறுநாளே சுக்குநூறா உடச்சு போடுவான். இப்போ 1 மாசமா ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன், இன்னும் உடைக்காம விளையாடுறாங்க. என்னது அது? அவ சுட்ட முறுக்கு தான், இன்னும் உடைக்க முடியலையே. ஆனா புண்ணியவதி அதிரசம் சுட்டா பாருங்க. அதிரசம் என் மையன் 2 அதிரசத்தை எடுத்துக்கிட்டு இடையில ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு ரோடா ஓட்டுறான் ஐயா. அதிரசம் தேஞ்ச மாட்டேங்கானா, எறும்பு ஊர்ன மாட்டேங்கானா. அன்னைக்கு டிராக்டர் ஏறி அதிரசத்து மேல டிராக்டர் கீழே விழுந்து கிடக்கு. என் மையன் வண்டி எடுத்தானா தெருவில் உள்ளவங்களாம் தெரிச்சு ஓடுறான். மகாராஷ்டிரா அதிரசம் வண்டி வருது, ஓடுறான். அவ சுட்ட அதிரசத்துல ஒரே ஒரு பிரயோஜனம் உண்டு. எங்க வீட்டுல எறும்பு மருந்தே வாங்க மாட்டோம். எறும்பு சாரையா ஊறி வரும். இதுல ஒரு அதிரசத்தை எடுத்து உளுத்து விட்டோம்னா அடுத்த வீட்டுக்கு திரும்பி அது வாட்டில் போயிடும். போன வாரம் நடு வீட்டில் நடுவக்காளி வந்துச்சு, இந்த அதிரசத்தை தூக்கி போட்டு மல்லா குழந்தை செத்து போச்சுன்னா பாருங்க. உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குங்கிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆண்களுக்கு நல்ல வேலை கிடைத்தாலும் சந்தோஷம் இல்லை, பெண்களுக்கு நல்ல சேலை கிடைத்தாலும் சந்தோஷம் இருப்பதில்லை. என்ன சேலை எடுத்துட்டு வாங்க, எந்த சேலை எந்த பண்டிகைக்கு எடுத்தாலும் கட்டிக்கிட்டு காலையில வந்து இது சேலையை பார்க்கவே பார்க்காது. அந்த சேலை நல்லா இருக்க ஏக்கா, எங்க எடுத்த? அந்த கடையில தான் நான் போனேன், அவன் காட்டவே இல்லை. அவன் இந்த ஜவுளி கடைக்காரனும் பல டெக்னிக் வச்சிருப்பான். அவன் ஜவுளி கடைக்காரன் இந்த சேலையை 50 சேலை எடுத்து போடுவான், இது எதையுமே எடுக்காது. கடைக்காரன்ட்ட கேட்கும், புதுசாக எதுவும் வரல. அவன் அப்போ தான் பிரித்தே கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா டெக்னிக்கு? இதுகளை ஏமாத்துறதுக்கு அவனுக்கு தான் தெரியும். போன வருஷம் வந்ததில் ரிட்டன் அனுப்புறதுக்கு ஒரு சேலை கீழே வச்சுருப்பான். அதை எடுத்து, மேடம் ஒன்று சாம்பிள் வந்திருக்கு, இது வியாபாரத்துக்கு இல்லை, ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஐயா அதை கொடு அப்படின்னு சொல்லி போன வருஷம் விற்காம இருந்த சேலையை வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன சந்தோஷமா இருக்கீங்கிறேன். அதில் சொல்கிறான், நர்மதா சொன்னிச்சு பாருங்க, நாங்கள் சாக்கு ஓட்டம் ஓடுகிறோம், நண்டு ஓட்டம் ஓடுகிறோம், ஓடி போய் பரிசு வாங்க குழம்பு வைக்கிற குண்டா வாங்குறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, முறுக்கு கடிச்சு திங்கிறோம். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. ஆனால் எங்கள் பசங்க வழுக்கு மரத்தில் ஏறி பண முடிப்பு எடுக்கிறான் பாரு, அந்த விளையாட்டுக்கு ஈடு இல்லையா? எந்த விளையாட்டு கிடையாது. காளையை அடக்கிறது, நீ ஒரு சேலையே ஒழுங்கா அடக்கி கட்ட முடியல, இதுல என்னது நீ காளையை அடைக்க போற? அதுலயும் பாருங்க, ஜல்லிக்கட்டுல யாரா மாடு முட்டி பெரியாஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறான்னு பாருங்க. மாடை வளர்த்தவனும் தப்பிச்சுக்கிடுவான், மாடை பிடிக்க போனவனும் தப்பிச்சுக்கிடுவான். ஜல்லிக்கட்டில் போய் வாட்டர் பாட்டில் வாங்கி சப்பிக்கிருந்தவன், ஐஸ் வாங்கி சூப்பிக்கு நின்றவன், பனைமரத்தில் ஏற முடியாமல் தூரம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவன், சைக்கிளில் சாண்டு ஓட்ட அடுத்த பொண்டாட்டியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன், இவன் பூரா தான் பெரிய ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறான். இவன் ஆம்பளை சந்தோஷத்தை கெடுக்கிறது இந்த பொம்பளை பிள்ளைய தான். அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் புரியாம பரீட்சையில் தோத்தேன். நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கடமை எல்லாம் நீங்க போக்கணும். உங்களை பத்ததில் சந்தோஷம், உங்களை பத்ததில் சந்தோஷம், சிங்கத்தை பத்ததில் சந்தோஷம், 2 சிங்கத்தை பத்ததில் சந்தோஷம். ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அப்பா அம்மா, ஒத்த புள்ள பத்தாங்களே அது யாரு உங்களப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை ஊட்டி, மகாராசா நான் தான் நாங்கள் சாதத்தை ஊட்டி. உண்மையிலேயே கொண்டு தெரிஞ்சுக்கங்கம்மா, உண்மையிலே கொடுப்பதில் மகிழ்ச்சியா வாங்குறதுல மகிழ்ச்சியான்னு நர்மதா சொன்னிச்சு. கொடுத்தே சிவந்த கரங்கள் தான் என் ஆண்குல சிங்கங்கள். நீங்க சமைச்சு போட்டு சந்தோஷப்படுறீல்ல, அதை சாப்பிட்டு எவ்வளவு வைத்தறிச்சப்படுறான்னு எங்களுக்கு தானே தெரியும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தா அது மாசமா இருக்குன்னு அர்த்தம்.
ஒரு ஆம்பளை வாந்தி எடுத்தானா ஏதோ பொம்பளை பிள்ளை சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு சமையல் பண்ணாலே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவான். உண்மையில என்னைக்கா ஒரு காலத்தில் சார் எங்கள் அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சாப்பாடை போட்டு எங்கள் அம்மா வாசலே பார்ப்பாங்க. ஏம்மா வாசலை பார்க்குறேன்னு கேட்பேன். ரோட்டில் போகிறவங்க யாராவது நீ சாப்பிட்றத பார்த்தா கண்ணுபட்டு உடம்பு முடியாமல் போயிருந்து என்னையை பற்றி வளர்த்தாங்க சார் எங்கள் அம்மா. இன்றைக்கி என் மனைவி அதே மாதிரி தான். எனக்கு சாப்பாடை போட்டு நான் சாப்பிட முடிகிற வரையும் அங்கனே உட்காந்துருப்பாள். அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன். எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் தின்றுவாயிடா, அதனால தான் அங்கே நான் உட்காந்துருக்கேங்கிறாள். உன் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வர்ற சுகம் இருக்கு பாருங்க. ஒரு காலத்தில் தேட்டருங்கிறது ஒரு டூரிங் டாக்கிஸ் கொட்டைகளாக தான் இருக்கும். அதில் மணலாக குஞ்சு போட்டிருப்பாங்க. நம்மால் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த புள்ள மேலே போட்டு உட்காந்துக்குவான். பின்னாடி இருக்கான் யார் மேலே போட்டான்னு எட்டி பார்ப்பான். ஊரே அவனை கட்டி வச்சு உதப்பானுவேன். இப்போ இருக்கிறதுலாம் அப்படி கிடையாது. ஒரே இருட்டாக இருக்குது தேட்ரு. இப்படியே காலை தூக்கி தூக்கி வச்சு போகிறான். படி எங்கே இருக்குன்னு தெரியாமல் குப்புற விழுந்து அன்னைக்கு ஒருத்தன் மூக்கை பிடிச்சி கேட்குறான், அண்ணே ஆளாக இருக்குது, அந்த மூக்கு இருந்தால் ஆள் இருக்க மாட்டாங்க. நன்றி வணக்கம். நீங்கள் என்னம்மா நீங்கள் பலகாரம் செய்கிறீங்க? உங்கள் பலகாரம் தான் இன்றைக்கி யார் பலகாரம் முதல்ல செய்கிறா அது சொல்லுங்கள். பூரா ஆன்லைனில். அவன் வரும்போதே ரொம்ப தூரம் சொல்லி அவன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறான். சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு எப்படிப்பா தெரியும்? நான் கொஞ்சம் சாப்பிட்ட ஓரத்தில் அப்படி கொடுக்குறான்ல. இன்றைக்கி யாரும் அதாவது பாயசம் செய்வது எப்படி, அதை செய்வது எப்படி யூடியூப்பில் பார்த்தா பரவாயில்ல. ஒரு பிள்ளைலாம் சுடுதண்ணி வைப்பது எப்படி அப்படின்னு யூடியூப்பில் பார்க்குது. பார்த்தீங்களா? அதனால் பாரம்பரிய சமையலை மறந்து போச்சு. நீங்கள் சமைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பால் பாயசம் ஒன்று சேர்றதுக்கே பார்த்தீங்களா? அது ஒன்று சொன்னார் பாருங்கள். தேட்டரில் நாங்களாம் அந்த டூரிங் தேட்டரில் உண்மையில் நான் அந்த வேலை செஞ்சுருக்கேன். அப்படி கல்லெடுத்து அடி போட்டேன். அது மாறி கிளவி மேலே விழுந்து யார் அது இவ்வளோ லேட்டாக அந்த கல்லை போடுறவன் அப்படின்னு. நான் தான் நாட்டம் பேரேன் அப்படின்னு. உங்கள் தாத்தா அந்த காலத்திலேயே போட்டேன் ஒரு கல்லை, அந்த கல்லவே நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. கடைசியில் ஒரு எந்த கல்லை மன போட்டு பார்த்தீங்களா? அப்புறமேல அந்த அம்மா பாட்டிக்கு வைரக்கல்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் நல்ல இளைய தலைமுறையினால் இந்த ஆண்டின் தொடக்கமே உங்களோட நாங்கள் நேரம் செலவழிச்சுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நிறைவாக உங்களுக்கெல்லாம் நிறைஞ்சவங்களாக பேச வருகிறார்கள் மலர்விழி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்று. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம்பல தரும் தமிழ்ப்பா, சுகம்பல தரும் தமிழ்ப்பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. எல்லாம் அல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நாலாபுறம் உள்ள செய்திகளை சுட சுட தருகின்ற மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்த சிங்கமே, சேதாரம் இல்லாத தங்கமே, கண்ணாடி இல்லாத கலாமே, கருத்து போகாத முலாமே, சூரியனின் சீதனமே, சுந்தர தமிழ் வாகனமே, கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகச் செய்வது உங்கள் விந்தை, கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகச் செய்வது உங்கள் விந்தை, இரவெல்லாம் கண் விழித்து தீர்ப்பு சொல்வதிலே நீங்கள் ஒரு ஆந்தை. அந்த உட்காருமா விந்தைன்னு வீரா போக ஆந்தைன்னு அடியில் போயிட்டேன். சற்றே சரிந்த பார்வை ராயல், சைடில் இருந்து பார்த்தால் அண்ணன் சரத்குமார் சாயல். என்ன சொல்றீங்க? உண்மைதானா? கொஞ்சம் தமிழின் திறம், நீங்கள் கொக்கோ கோலா நிறம். இந்த பட்டிமன்ற உலகத்திலேயே தேர்தலே நடத்தப்படாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள். உங்களுக்கு சட்டமன்றங்கள் கிடையாது, தினமும் பட்டிமன்றங்கள் உண்டு, அதில் நாங்களும் உண்டு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பிறக்கும் தை நமக்கெல்லாம் நலத்தை வளத்தை இன்பத்தை ஆரோக்கியத்தை தரட்டும் என்று எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய நன்னாளில் அருமையான ஒரு தலைப்பு. சூப்பர். பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஆண்களா பெண்களா? இவ்வளவுதான். அவ்வளவுதானே. இதுக்கு ஏன் அந்த 3 வாரம் அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க? பூரா அந்த ஊனாளுங்க.
முதல்ல எங்க ரவிக்குமார் அண்ணன் வந்து இந்த பண்டிகை வந்து மாட்டு பொங்கல்னு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாடுறது அவங்களாம். ஏன்னா அவங்க மாடு மாதிரி உழைக்கிறாங்க, அதனால மாட்டு பொங்கல் அவங்க தான் கொண்டாடணும் இல்லையா. காளையை வளர்த்தது யார் அப்படின்னு கேட்டார். காளையை அடக்குனது நீங்க, அந்த காளையை வளர்த்து கொடுத்தது நாங்க நடுவர் அவர்களே. அருமை. அஞ்சாத சிங்கம் போலே வீரம் உள்ளவனாம், யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனாம், அந்த முண்டாசு காரன் கொஞ்சம் முன்கோபியாம், ஆனாலும் பெண் என்றால் அவன் அஞ்சி கெஞ்சி நிற்பானாம். சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சிங்க உடுத்தி மயிலாட வந்தாலாம். அதனால தான் கண்ணதாசன் சொன்னாரு, கோழைக்கு வீரத்தை கொடுப்பவள் பெண்தான், கொய்யா கனி போல் இனிப்பவளும் பெண்தான் அப்படின்னார். என்ன சொன்னார் நடுவர்களே? இன்னைக்கு ஆதவனுக்கு நாம வந்து பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, அந்த சூரியனை கூட கண்ணதாசன் தாயின்னு தான் சொல்றார். சரி. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தருவாய் போற்றி. ஏன் தாயினி சொல்றார் தெரியுமா? தூரத்தே நெருப்பே வைத்து அதன் சாரத்தை மட்டும் தருகின்ற ஆதவன் அவன்தான் தாய் என்று சொல்கிறான் என்று சொன்னால், ஆதவன் கூட தந்தை கிடையாது. என்ன ஒரு பேச்சுங்க வந்து எங்க அண்ணன் வந்த உடனே என்ன ஒரு நாங்க தான் கொடுத்து வாழ்றோம், நாங்க தான் கொடுத்து வாழ்றோம்னு சொன்னீங்களே, உங்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்ததே தாய் என்கின்ற பெண் தான் என்பதனை மறந்து விடாது. என்ன அந்த செருப்பு வாங்கி அவரவே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க ஒரு பேச்சு? சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம் சொன்னாரே, இந்த சிங்கத்துல ஆண் சிங்கம் சோம்பேறி சிங்கம், பெண் சிங்கம் தான் இறை தேடி கொடுக்கின்ற சிங்கம். நடுவர்களே, என்ன சிங்கம் வேண்டி கிடக்கு உங்களுக்கு? நம்ம பசங்கள்லாம் எப்படி கொண்டாடுறாங்க, அது உண்மையான மகிழ்ச்சியாங்க. ஒரு பையன் நீளமா முடிய வளர்த்திருக்கான் நடுவர்களே, காதுல வேற உங்களை மாதிரி கம்மல் போட்டிருக்கான். அம்மா கூப்பிட்டாங்க, நான் கமல் போட்டிருந்தா அவன் ரஜினி போட்டு போக வேண்டியானா? கம்மல். ஓஹோ. காதுல வேற தோடு போட்டிருக்கான், முடிய நீளமா வளர்த்திருக்கான். அம்மா கூப்பிட்டாங்க, எரும மாடு முடிய நீளமா வளர்க்காத, காதுல தோடு போடாதன்னா கேக்குறியாடா? ஏம்மான்னு கேட்டான். உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க ஒன்ன புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா. உண்மையிலே இந்த கடுக்கான கல்டன் மேடம். அன்னைக்கு பிளைட்ல உட்காந்துருக்கேன், பின்னாடி இருந்து ஒரு ஆளு எக்ஸ்கியூஸ் மேடம் அப்படின்டா. சார் முத்து சார் நீங்களா அப்படின்னு. ஓ இங்கிட்டு வந்து பேசுறா அப்படின்னு. ஏங்க பெண் குழந்தைகள் சிரிச்சா கூட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பெண் சிரிச்சாலும் அழகு, சிரிக்க வைத்தாலும் அழகு நடுவர் அவர்களே. அதானே? ஆனா உங்களை சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே. குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி செய்த உருவமடா. அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. நாளைக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கும், அதுக்கு ஒரு ரிஹர்சல் வேற ஒன்று. ஆனா நடுவர் அவர்களே, கண்டிப்பா பொங்கல் பண்டிகையில நாங்க தான் மகிழ்ச்சியா இருக்கோம். அப்படியா? பெண்கள் தான் மகிழ்ச்சியா இருக்கும். எப்படி? பொங்கல் வைக்கும் போது நாங்க மகிழ்ச்சியா இருக்கோம்னா எப்படின்னா, பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள்ல மஞ்சள்ல ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, இந்த புஞ்சையும் நஞ்சையும் அந்த பூமியும் சாமியும் இனி நம்கச்சி நம்கச்சி நம்கச்சி, பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். அப்போ பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி, தம்பி இல்ல தங்கச்சி. டிசம்பர் மாதத்துக்கும் ஜனவரி மாதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னங்க மேடம்? சொல்லட்டுமா? சொல்லுங்க. வேணாம்டா விடா போறீங்க. மழையில வெள்ளம் பொங்கி வந்தா அது டிசம்பர் மாசம். ஓ. ஒலையில வெள்ளம் பொங்கி வந்தா அதுதான் ஜனவரி மாசம். எந்த பண்டிகை வந்தாலும் தமிழன் வந்து ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடுறான். சித்திரை விசு, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடி அமாவாசை, ஆவணி விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில நவராத்திரி, ஐப்பசியில தீபாவளி, கார்த்திகையில கார்த்திகை தீபம், மார்கழியில பாவை நோன்பு,
தை மாசத்துல பொங்கல், மாசி மகம், பங்குனி உத்திரம் என்று மாதந்தோறும் விழாக்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த பண்டிகைகளை எல்லாம் முழுமையாக கொண்டாடுவது பெண்கள் தான். ஆண்களுக்கு ஒரு சில பண்டிகைகள் மட்டும்தான் மகிழ்ச்சி. எந்த பண்டிகை தெரியுமா? ஒன்று ஜனவரி 1, குடிச்சிக்கிட்டு கொண்டாடுற ஜனவரி 1. நாங்க குளிச்சுக்கிட்டு கொண்டாடுற சித்திரை 1 கொண்டாடுவோம் நடுவர் அவர்களே. அழகான பையன் மத்தியா, அன்னைக்கு லைட்டே இல்லாம லைட்டு போடாமலே வாழ்ந்துருக்கான் பூரா. அன்னைக்கு பேச்ச பார்த்தீங்களா? ஒரு ஆளும் கரண்ட் கம்பத்தில் படித்தேன், தெரு விளக்கில் படித்தேன், அறிக்கை லைட்டில் படித்தேன். நான் கேட்குறேன், பகல் எங்கே தான் போனீங்க? திடீர்னு பயங்கரமான கேள்வி கேட்டு போடுவேன். ஒரு சில பண்டிகைகளை இந்த ஆண்கள் கொண்டாடுகிறார்கள் சொன்னோம்ல, இன்னொரு பண்டிகையை இந்த ஆண்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள். எப்படி? எந்த பண்டிகை தெரியுமா? காதலர் தினம். எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சில பண்டிகைகளை மட்டும்தான் இந்த ஆண்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழர்கள் கொண்டாடுகின்ற அனைத்து பண்டிகைகளையும் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுபவர்கள் எங்களுடைய பெண்களே என்று கூறி மறுபடியும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நிரம்ப கலகலை பூட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா? நான் தொடக்கத்தில் இந்த எல்லா பேச்சாளர்களையும் மிகைப்படுத்தி நான் சொல்லலை. அவங்களுக்குள்ள ஒரு பேராற்றல் இருக்குது. எவ்வளவு பாட்டு பாடுறாங்க பார்த்தீங்களா? நானும் ஒரே பாட்டு தான் பாடினேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரே பாட்டு, அதோட நிப்பாட்டு. சும்மா இருக்கணும்ல. மாமா ஓம் பொண்ணை கோடு அப்படின்னே ஒருத்தர் மைக்க கோடு அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான். இது நம்மளுக்கு தேவையில்லாது. பார்த்தீங்களா? பண்டிகைகளால் நீங்கள் என்னங்க செய்றீங்க? பூரா ஆஞ்சிங்கன்றீங்க, காளையை அடக்கிறோம்ன்றீங்க. ஆனால் அந்த காளையவே எங்கள் உசிலம்பட்டி பக்கம் மதுரை பக்கம் வந்து பாருங்கள், காளையை 5 வயசு பொண்ணு ஜல்லிக்கட்டு காளையை கயிறை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போங்க. அந்த காளை அது அவ்வளோ அழகா அவ்வளோ ஆக்ரோஷமாக முட்டி தள்ளினது அந்த குழந்தை பின்னாடியே போகும். குழந்தை மேலேறி உட்காரும் கொம்பு மேலே, அது வாட்டுக்கு விளாடும். பார்த்தீங்களா? காளை நீங்கள் அடக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த காளையை அடக்கிறது யார்? அங்கே சின்ன வயசுலேருந்து நாங்கள் அடைக்கிறோம் எல்லாம். இந்த திருவிழாப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லா இளவட்டக்கல்னு ஒன்று இருக்கும். இப்போ கிடையாது. இப்போ எட்டயபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அந்த இளவட்டக்கல் கிடக்கு. நம்மளால் என்ன செய்யறான்? தூக்குறேன் நினைக்கிறீங்களா? சுற்றி நின்று அதோட ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. எங்கள் தாத்தன் தர்மலிங்கம் தூக்கிய கல், அதோடு ஒரு செல்ஃபி. குல்பே சாப்பிட்டு குப்புற கிடைக்கான். சொன்னாங்க, காசு தான் சூப்பு இல்லாட்டி விரல சூப்பு. திடீர்னு இவங்க ஆரம்பிச்சாங்க, ஆம்பளை நாசாவுக்கு போகிறதும் நாசமாக போகிறதும் இந்த பெண்கள்கிட்ட தான்டார். அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். கை தட்டியிருந்தீங்கன்னா நான் சொன்னதுன்னு இருப்பேன். நீங்கள் தட்டாதனால அவர் சொன்னதுன்ட்டேன். என்னுடைய நான் ரொம்ப நாசுக்காக பேசக்கூடிய ஆள். ஆனால் பண்டிகைனாலே பலகாரம். அதுக்கு எதுக்கு பண்டிகை? பண்டங்களை நிறைய செய்து பிறருக்கு கொடுத்து வாழணும். தமிழர் பண்பாடு விருந்தோம்பல். பண்டங்களே ஈகை பண்ணுவது பண்டிகை. பேர் எப்படி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அதில் போடுற பொருள்கள் கூட பாருங்க. சீரகம், இந்த அகம் சீராக இருப்பதற்கு சீரகம். வெந்தயம், நொந்த இதயம் சரியாவதற்கு வெந்தயம். சோத்து கத்தாழை கிடையாது, அதுக்கு பேர் சுகத்து கத்தாழை. அந்த கத்தாழையில் உள்பகுதி அல்வா மாதிரி இருக்க இடத்த தலையில் வச்சு அவ்வளோ குளிர்ச்சி. உண்மையிலே எங்கள் ஊரில் ஒரு 68 வயசு உள்ளவர் படுத்த படுக்கையாக இருந்தவர் அந்த சோத்து கத்தாழை அந்த பகுதி உள்பகுதியை சாப்பிட்டதில் எங்கள் அப்பாவோட கிளாஸ்மேட் எந்திரிச்சு நடந்து ஓடி நான் பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் முன்னோர்கள் சரியாக, எதுக்குன்னா இந்த பொங்கல் திருநாளில் இப்படி இதெல்லாம் சொல்ல முடியும். அதே போல் கோலம் போடுவாங்க. யாருக்கா தெரியுமா கோலம்னா என்னன்னு? நீங்கள் எல்லாமே ஸ்டிக்கர் கோலம், அது கிடையாது. கோலப்பொடி வச்சு கோலம் போடுவாங்க. அதுவும் அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கும் கோலம் போடுறாங்களே, கோலம் மாதிரியா இருக்குது. 83 வயசில் ஒரு பாட்டி மார்கழி மாதம் கோலம் போடுது. போட்டுட்டு வந்து பார்க்குது, இந்த மாநகராட்சியில் பிளீச்சிங் பவுடர் தொளிச்சு விட்டுருப்பாங்க. அது கோலம் போடலை, குளிருக்கு. அதாவது பயங்கரமாக சிரிக்க அந்த பிள்ளை. நல்லா சிரிச்சம்மா. உன் ஜிபேக்கு 250 ரூபா வந்திருக்கும் பாரு. ஏன்னா நான் இந்த மாதிரி ரசிகர்களை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன். யாரா சிரிக்க மாட்டாங்களா? தனியாக வாய் விட்டு சிரிச்சிச்சு பார்த்தியா? எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. அப்படி 88 வயசில் உனக்கு எதுக்கு கோலம்? ஆம்பளைங்க விட விட நடிங்கிட்டு இருக்கான். அது பொடியை மட்டும் தான் எடுத்துச்சு, நடுக்கத்தில் புட 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 புடன்னு போட்டு ஏதோ மாநகராட்சியில் பிளிச்சிங் போட்டுருக்கீங்க. ஆனால் அது நல்லா இருக்கும்போது எப்படி கோலம் போட்டு சரிமா? அழகா இருக்கும்.
இப்பயும் கோலம் போகிற பாருங்களேன். நீங்கள் கரெக்டாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு அது பூரா வாட்ஸ்அப்பில் வரும், காமெடியாக வரும் கோலம். பாருங்கள், பசுமாடு கோலம் போட்டிருக்கோம், பசுமாடே பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்திருக்குன்னா பாருங்க. என்னைய வாடி இப்படி கேவலப்படுத்தி வச்சுருக்கீங்க. நான் எவ்வளோ அழகாக கொம்பும் எப்படி நான் பாலை கறந்து 12 லிட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பசுமாட்டுக்கு வந்துட்டு மடியவே வரையல. உண்மையிலே பசுமாடு கோலம் வரைஞ்சிருக்க அந்த அம்மா கால் எவ்வளோ தெரியுமா? 3 இன்ச்சு. வாள் பக்கத்து தெருவுக்கு போயிருக்கு. இப்படி எங்கேயாவது நீங்கள் எல்லாம் வரைஞ்சிட்டு கொம்ப காணா வாயை காணா. என்னம்மா வாயே இல்லைன்றேன். அது வாயிலா ஜீவன் சார். காமெடி வேற, ஒரே சாவடியாக போயிடுச்சு அன்னைக்கு. அந்த கோலம் பொருளோட பெண்கள் நீங்களாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. 8 புள்ளி 4 புள்ளி 5 புள்ளி கோலம் வச்சு போடுவாங்க, புள்ளி புள்ளியாக வச்சு. அதான் புள்ளி கோலம். அந்த புள்ளி வச்ச கோலம் போடுறப்ப அந்த கோலப்பொடி வச்சு அந்த அம்மா இணைச்சிக்கிட்டே வரும். எல்லா புள்ளி இணைக்கும் போது அழகான கோலம் வரும். எதுக்கு பெண்களை அந்த புள்ளி வச்ச கோலம் போட்டு இணைக்க சொன்னாங்க தெரியுமா? சிதறி கிடக்கிற குடும்பங்களை நீ ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் அந்த புள்ளி வச்ச கோலம் வரும். புள்ளி வைக்கிறவே இப்போ தள்ளி வச்சிருச்சு, அதுக்கு கொல்லி வச்சிருச்சு. பார்த்தீங்களா? இதெல்லாம் மறந்து போச்சு. இதெல்லாம் இந்த திருநாளில் பொங்கல். அது பூசணி பூ வைப்பாங்க. பூசணி பூ வச்சா என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டில் வயசுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு கட்டு வர்றாலும் பொண்ணு கட்டு வரலாம். வெறும் பண்டிகையில் மட்டும் போயிடக்கூடாது. அதே ரம்ஜான், அந்த பண்டிகையில் என்ன? பிரியாணி செஞ்சு தனக்கு உறவினராக இருக்கக்கூடிய மச்சின மாமின்னு சொல்லி இந்து சகோதரருக்கெல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? கிறிஸ்துவர் கேக்கு செஞ்சு இந்த அன்னபாதி கிறிஸ்துவர் தான். அந்த பிளேட்டு இந்த தெருவில் ஒருத்தன் கூட இது வரைக்கும் கேக்கு வாங்கினது இல்லையே. ஏன்னா அவன் கேட்பேன், அக்கா கேக்குதா? இந்தம்மா கேக்குது. அக்கா கேக்குதா? கேக்குது. அவன் கேக்குதான்றது. இந்த பிள்ளை செவிட்டு பிள்ளை அவ்வளோ கேக்குதா கேட்காது. இப்படித்தான் இதெல்லாம் பாருங்க. ஆனால் சொல்கிறேன், தமிழர் அந்த விழாவில் நாகரிகம்ன்ற பேரில் அநாகரிகத்தை பூத்திடக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். விநாயகர்னா எப்படி இருப்பார்? அதை நவீனப்படுத்தணும்னு சொல்லி துப்பாக்கி விநாயகர், வீரப்பன் விநாயகர், செல்போன் விநாயகர், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதில் கலப்படம் செய்யக்கூடாது. அன்னைக்கு பார்க்குறேன் விநாயகர் ஊர்வலத்தில் ஒருத்தர் ராதியா படத்தை ஒட்டிட்டு வந்தான் விநாயகர் பின்னாடி. என்னடான்னா அது சித்தி விநாயகரான். ஆனால் இவங்கெல்லாம் மாறி மாறி பேசுகிறப்ப ஒரு ஆள் ஒன்று சொன்னாங்க, பொங்கல் கிண்டுறீங்களே, அந்த பொங்கல் செஞ்சு கொடுத்த உடனே பொங்கல் சாப்பிட்றா ஆம்பளை என்ன சொல்லணும்? அந்த பொங்கல் அவனுக்கு அப்படியே நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒருத்தர் சாப்பிட்டேன், நெஞ்சே நின்றுச்சு, முடிஞ்சு சோழி. அப்படி இருக்கக்கூடாது. அதான் சார் நல்லா பாரம்பரியமாக சமைச்சாங்க. உணவு முறை விருந்தோம்பல் தான் நம்ம ஊரில் தான். அதுலேயும் பாருங்கள், அந்த விருந்தோம்பல் அன்னதானத்தை இப்பெல்லாம் இங்கிட்ட வசந்த விழா நடக்கும். குழந்தை ஊட்டி இல்லைன்னா அவங்களா ஒரு விழா வைப்பாங்க, வசந்த விழான்னு. அந்த வசந்த விழாவில் பாருங்கள், சாப்பிட்டுட்டு வெறும் இலையை எடுத்து போட்டக்கூடாது. அதில் ஏதாவது 2 பருக்க ஒரு பீஸ் வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படி போடணுமா. ஏன்னா ஆசையாக நாய் பிரட்டி பார்க்குமா இலைய. ஒன்றுமே இல்லைன்னா அது யோசிக்குமா, நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் சாப்பிட்ருக்கும் போல, அது நம்மளாக இருந்துடக்கூடாது. ஆக மொத்தம் அன்னைக்கெல்லாம் இஷ்டப்பட்டு சமைச்சாங்க, பண்டிகை சிறந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு தான் சமைக்குது அப்படின்னு இவங்க சொன்னால் கூட, பத்தினி அப்படின்னா யாராவது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கண்ணகி கண்ணகி. யாராவது தன் மனைவியை சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா? சொல்லி பாருங்க. திருமண விழாவில் பேசுறது, வள்ளுவன் வாசியும் ஒன்று கேட்கிறேன். நீ எதுக்கு போய் கேட்குற? வள்ளுவன் வாசியை போல வாழுங்க. நீ பார்த்தியா என்னைக்காவது? என்னைக்கா ஒரு எண்ணிய மனைவி போல வாழுங்க சொல்ல முடியுதா? அந்த அளவுக்கு மாறிடுச்சே அப்படின்றதான் இவங்களுடைய வகுத்தறிச்சல். எங்களை என்னைக்குங்க பாராட்டிருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் சமய கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த பண்டிகையில் இவங்க சொல்லி வரும்போது கிராம விழான்றனால மாட்டு வண்டியெல்லாம் சொன்னாங்க. இதில் ஒன்று யோசிக்கணும், நம்ம நாகரிகம் வந்துட்டோம்ன்றக்கா இப்போ கிராமத்துக்கெலாம் போகிறதில்ல, அதை பற்றி யோசிக்கிறதில்ல. மாட்டு பொங்கல் என்னன்னு தெரியாது, காணும் பொங்கல் என்னன்னு தெரியாது. மாட்டு வண்டியில் போனால் கேவலமாக பார்க்குறீங்க. மாட்டு வண்டியில் சென்று பலி 2 பலி, மாட்டு வண்டியில் சென்று ஆக்சிடென்ட் சொல்லி நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் மன நிம்மதியோடு இருந்தாங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லி முடிக்கிறப்ப 2 பேருக்குள்ள ஒரு வாதம் நடந்துச்சு. இது வாக்குவாதம் இல்லாமல் கலந்துரையாடலாம் நடந்தது. அதான் அவங்களுடைய இருமாப்போடு உட்காந்துருக்காரம். எல்லாரும் வெற்றி பேச்சாளராக இந்த இடத்துல ஜொலிப்பதற்கு காரணம் உங்களுடைய கைதட்டல். நல்லா அவங்களை என்கரேஜ் பண்ணு. சும்மா இருக்கிற யாரும் சாதாரண ஆள் கிடையாது.
அன்னபாரதியில் நான்லாம் டிவியில் வரும்போது எனக்கு 27 வயசு. அன்னபாரதியில் 6 வயசுல டிவியில் வந்தவங்க. காணவில்லை பெண்மணியை பார்த்தவர்கள் உடனடியாக தகவல் சொல்லவும். பார்த்தீங்களா? ஆனால் இவங்களை கேட்குறப்ப ஒரு ரவிக்குமார்ட்ட கேட்டுக்கார் ஒரு ஆள், சோசியல் பொண்ணு வாக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு, உனக்கு மார்ச் 7ஆம் தேதி ஒரு பெரிய கண்டம் இருக்கணுமே. உடனே இவர் சொல்லிக்க, ஆமாம் சார் அன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம். கரெக்டாக இப்படியே எங்களை கிண்டல் தான் பண்ணுறீங்களோட எனக்கு எங்களை உயர்த்தி பேசியிருக்கீங்களா? உயர்த்தி பேசினா தானே அந்த மயில். உண்மையிலே ஒரு திருவிழா ஆரம்பிச்சிச்சுன்னா 3 மணிக்கு எந்திரிக்கிறது இந்த தாய்க்குளங்கள் தான். 2 மணிக்கு எந்திரிச்சு சாணம் தொளிச்சு, நம்மளால ஒரு நாளைக்கு சாணம் தெளிக்க சொல்லுங்க அப்படின்னா பார்த்தீங்களா? குழந்தைய ஒரு மணி நேரம் பார்த்துக்கிற சொல்லுங்க, வேணா நோய் நோயின்ற போட்டு வெளுத்து அண்டு போய் ஒரு வேலையை கூட உங்களை. அதனால தான் கடைசியாக சொல்லும்போது மலர்வழி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஓவியத்திலோட ஓய்வு எடுக்காதவங்க வார்த்தை சொன்னாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் 1வது புத்தகத்தை பார்த்துருக்கீங்களா? அம்மா கூட்டிக்கிட்டு இருப்பாங்க, குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் இவர் ஆம்பளை என்ன செய்யாதுமா, ஈஸியரில் சாஞ்சி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ ஓவியத்திலோட ஓய்வு எடுக்காதவங்க அதில் கூட வேலை செய்கிற மாதிரி. அதனால பெண்கள் இன்னைக்காவது நவீன அடுப்பு வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் திருவிழா அப்போ எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம்னா, வருஷத்தில் ஒரு முறை தான் தோசை இட்லி சாப்பிட்டேன் நான். வருஷம் எங்கேயாவது பொங்கல் தீபாவளி வந்தப்போ தான் எங்கள் அம்மா வந்து அந்த உரலை தேடுவாங்க, மண்ணுக்குள்ளே ஏதாவது பதிஞ்சு கிடக்கு தேடி எங்கள் அப்பா கழுவி கொடுத்து அதை அப்படி நாங்கள் கூட இருந்து அப்படி அந்த ஆட்டி தள்ளி விடும்போதே ஒரு சந்தோஷம். ஆஹா இன்னைக்கு தோசை சாப்பிட போகிறோம்டா, பெரிய சாதனை மாதிரி. தோசைக்கு சட்னி சாம்பாரில் ஊற்ற தேவையில்லை, பக்கத்திலே இருப்போம், சுட சுட பச்சையாகவே சாப்பிட்ருவோம். அப்படியெல்லாம் இருந்தது. வருஷத்தில் ஒரு முறை தோசை அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அவங்களாம் விறகு அடுப்பில் ஊதுவாங்க, ஸ்பூன் ஊதுனாங்கன்னா அப்படி புகை பூரா கண்ணில் அடிக்கும். 3 மணிக்கு எழுந்திரிச்சு சாணம் தெளித்து கோலம் போட்டு, எதுக்கு? நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்றக்காக. குழந்தைகளுக்கு சாப்பாடை கொடுத்து அவனுக்கு என்ன பிடிக்கும் இவனுக்கு என்ன பிடிக்கும் சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதா சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம், பிறரை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுவது. அதைத்தான் தாய்க்குளங்கள் செஞ்சது. குழந்தைக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு தனக்கு பிடிச்ச சமைக்கவே மாட்டாங்க. அப்படி எல்லா முகத்திலையும் சந்தோஷத்தை கொண்டு வந்து அவங்க சந்தோஷம் மூலம் தாம் முகம் மலர்வது தான் பெண்கள். ஆக மொத்தம் பண்டிகைகளால் நிறையா பலகாரங்களை செய்து இனிப்புகளை செய்து பிறருக்கும் கொடுத்து குழந்தை முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்து தாம் மகிழ்ச்சி அடைவதுதான் தலை சிறந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை செய்பவர்கள் ஆண்களை விட பெண்களே என்று சொல்லி இந்த நல்ல கலகலப்பான விஷயம் உலகமெங்கும் கொண்டு செல்கிற மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அந்த நிர்வாகத்தில் உள்ள எல்லா பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த பொங்கல் திருநாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கட்டும், மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம். பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம்.